அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுதரம் கடந்த வாரத்தில் நம்ம கொடுத்த செய்தியோடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த வாரத்தில் நம்ம கொடுத்த செய்தி என்ன? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை வாசிங்க. வேகமாக வாசிங்க. ஒன்றாய் சேர்ந்திருந்தது. போதும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த வாரத்தில் பார்த்த செய்தி இதுதான். என்னது? யோனத்தான் எப்படி இருந்தானா? யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்து இருந்தது. ஹல்லேலூயா. கடந்த வாரம் பார்த்தோம், யோனத்தான் யாருக்கு முன்னடையாளம்? இயேசு கிறிஸ்துக்கு. தாவீது சோதரிக்கிறோம், நமக்கு அடையாளம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோனத்தான் தாவீதோடு இசைந்து இருந்தது போல நாமும் கர்த்தரோடு இசைந்து இருக்கணும். ஹல்லேலூயா. இதைதான் கடந்த வாரம் பார்த்தோம். அதே போல யோனத்தான் எப்படி நினைச்சானா? உயிரை போல சிநேகித்தான். அவரும் நம்மள உயிரை கொடுத்து சிநேகித்தார். ஹல்லேலூயா. ஏசப்பா எப்படி பண்ணாரு? உயிரை கொடுத்து சிநேகித்தார். இதை தான் நம்ம பார்த்தோம். அதே போலதான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரிகளின் வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த அந்த அதிகாரத்தில் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் 2 பேரும். என்ன உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க? சோதரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு உடன்படிக்கை செய்து கொண்டார். என்ன உடன்படிக்கை? ரத்தத்தில் உடன்படிக்கை செய்தார், தண்ணீர்ல உடன்படிக்கை செய்தார், அடுத்த இதில் உடன்படிக்கை செய்தார், வார்த்தையில உடன்படிக்கை செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட உடன்படிக்கை செய்திருக்கிறார். இப்ப நம்ம பார்க்க போறது யோனத்தான் தாவீதுக்கு கொடுத்த காரியம். என்ன கொடுத்தாரு? சால்வை கொடுத்தாரு, வஸ்திரம் கொடுத்தாரு, பட்டயம் கொடுத்தாரு, வில்லு கொடுத்தாரு, கச்சை. இந்த 5 விதமான காரியத்துக்கு ஆவிக்குரிய பொருள் காணும்படியாக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். முதல் காரியத்தை நம்ம எடுக்க போறோம். என்ன காரியம் தெரியுமா? சால்வை. ஹல்லேலூயா. சால்வையை கொடுத்தார். யோனத்தான் என்ன கொடுத்தாரு? சால்வையை கொடுத்தார் தாவீதுக்கு. இந்த சால்வையை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சால்வைன்னா என்ன? பெண்கள் அதை முன்னாடி போட்டுக்குவாங்க. இன்னைக்கு அநேக பெண்கள் இதை இப்படி போட்டுக்கிறாங்க, துப்பட்டான்னு சொல்றாங்க, இப்படி போடுறாங்க. சில பேர் போடாம இருக்கிறாங்க. கர்மையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சால்வை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கர்மையான தேவனுடைய பிள்ளைகளை, சால்வையை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க. சோதரிக்கிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். 2 ராஜாக்கள் போதும். ஹல்லேலூயா. எல்லாம் எடுத்துக்கொண்டீங்களா? 2 ராஜாக்கள் சோதரிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை சகோதரி வாசிச்சாங்க. திரும்பி வாசிங்க. அதே. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், இரு பக்கமாக பிரிந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சால்வைனா என்ன தெரியுமா? தேவனுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. இங்க எலியா என்ன செய்யறாருன்னா, சால்வையை முறுக்கி தண்ணீரை அடிக்கிறார். நல்லா பார்க்கணும். என்ன சொல்றேன்? தண்ணீர்னா உபத்திரம்னு அர்த்தம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் யோர்தான் தண்ணி கரபுரண்டு ஓடுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும், நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் கரபுரண்டு போகலாம், நம்முடைய வாழ்க்கையில வலியே இல்லாம இருக்கலாம். இங்கே எலியா என்ன செய்யறது தெரியுமா? சால்வையை முறுக்கி, சால்வைங்கிறது அபிஷேகம், சால்வைங்கிறது ஜெபம், சால்வைங்கிறது தேவனுடைய பயணம் செய்கிறது. இன்னைக்கு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா?
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முறுக்கி நொறுக்கப்பட்டதா இருக்கும். கர்த்தர் நமக்காக நொறுக்கப்பட்டார். அதே போலதான் நொறுக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும். இந்த அனுபவம் இருக்கும் பொழுதுதான் நமக்கு விரோதமாய் யோர்தான் கரை புரண்டு ஓடுனாலும் அந்த சால்வையை முறுக்கி நீங்க அடிக்கும் பொழுது ரெண்டாய் பிளந்து போகும். ஹல்லேலூயா. சால்வை ரொம்ப முக்கியங்க. சால்வை ரொம்ப முக்கியம். இந்த சால்வையை நம்ம வச்சு பயன்படுத்தணும். சால்வங்கிறது அபிஷேகம். சால்வங்கிறது வரத்தை குறிக்கிறது, வரங்களை குறிக்கிறது. வரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் தெய்வ பிள்ளைகளே? வார்த்தையினால் தான் பெற்றுக்கொள்ள முடியும், ஜபத்தினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். எந்த அளவுக்கு ஜபத்தை நீங்க முக்கியப்படுத்துறீங்களோ, எந்த அளவுக்கு வார்த்தையை முக்கியப்படுத்துறீங்களோ, கர்த்தருடைய சால்வை உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. வார்த்தைங்கிற சால்வை, அந்த அபிஷேகங்கிற சால்வை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் அடிக்கும் பொழுது, அந்த சால்வையை கொண்டு அடிக்கும் பொழுது அது ரெண்டாய் பிளக்கப்படும். அங்க ஒரு வழி ஏற்படுத்தப்படும். ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வழியே இல்லாம இருக்கிறோமா? உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனையை கடந்தே போக முடியல, இந்த போராட்டத்தோடு கடந்தே போக முடியல, என் வாழ்க்கையில தரித்திரங்கள் சூழ்ந்திருக்கு, போராட்டங்கள் சூழ்ந்திருக்கு, என் வாழ்க்கையில பாவங்கள் சூழ்ந்திருக்கு, இதை விட்டு நான் கடந்து போக முடியல, இதை தாண்டி போக முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர்ட்ட இந்த சால்வை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த சால்வையை பெற்றுக்கொண்டுட்டீங்க அப்படின்னா இதை வாங்கி பத்திரமா வச்சுக்க கூடாது, இதை முறுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் உடைக்கப்படணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட யோர்தான் என்றால் என்ன தேவதானமே? யோர்தான்னா மரணம்னு அர்த்தம். மரணத்தை ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயித்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளைகள் நம்ம. அதனாலதான் யோனத்தான், நம்முடைய ஆவிக்குரிய யோனத்தான் யாரா? இயேசு கிறிஸ்து நமக்கு சால்வையை கொடுத்திருக்கிறார். அந்த சால்வையை பெற்றுக்கொள்ளணும். அந்த சால்வையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எப்படி சால்வையை பெற்றுக்கொள்ள முடியும்? ஜபத்துல தான் பெற்றுக்கொள்ள முடியும், வேத வாசிப்புல தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சால்வையை பெற்றுக்கொண்டு நீங்க கடந்து போகும் பொழுது உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட மரண போராட்டங்கள் வந்தாலும் சரி, எந்த ஒரு வலியும் இல்லாமல் அடைக்கப்பட்ட சூழ்நிலையாய் கடந்து போகலாம். ஆனா உங்களுடைய ஜபங்கிற சால்வை இருந்துச்சுன்னா அதை முறுக்கி அடிக்கும் பொழுது அது ரெண்டாய் பிளக்கப்படும். ஹல்லேலூயா. அவர்கள் வெட்டாந்தரையாய் கடந்து போனார்கள். நீ வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டம் வந்துச்சுனாலும் அந்த சால்வையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சவாலான காரியங்களை நீங்கள் சாதனையாய் மாற்றும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. 6 மாதத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ தரித்திரங்கள், கையில் எதுவுமே இல்லாத சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர்ட்ட அந்த சால்வையை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிருபையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்ன காரியம் தெரியுமா? எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பாக நடக்கிற சம்பவம். எலிசா அவரை விட்டு பிரியவே இல்லை. எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறான்னு தெரிஞ்சதுனால எலிசா விட்டு பிரியவே இல்லை. இன்னைக்கு என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளே, என்னையும் கர்த்தர் வழி நடத்தி வந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கமான காரியம். இப்போ கூட நான் சொன்னேன், என்னுடைய சர்ச்சைக்கு 2 பில்லு கட்ட முடியாத சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் ஏற்ற காலத்தில் காணிக்க கொண்டு ஒரு சகோதரர் மூலியமாக கொடுக்கும்படி செய்தார். அதை போய் நான் கட்டினேன். ஆனால் ஃபைனோட கட்டினேன். ஆனால் திரும்பி நான் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு பீஸ் கரியில் பிடுங்கப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த தேவைகளை சந்தித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க ஒரு வெட்டாந்தரையை கர்த்தர் கொடுத்தார். அடைக்கப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் எப்படிப்பட்டு சொன்னாரு? கடந்து போகும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜபம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும், வெற்றியின் பாதையை கொண்டு வரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சால்வையை விடக்கூடாது. எலிசாவுக்கு தெரிஞ்சிச்சு இவர் பரமேறி போக போறாரு, இவர்கிட்ட அந்த சால்வையை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு விடாம ஓடியாந்த. இன்னைக்கு அப்படிதான் இருக்கணும். நம்மளும் சால்வையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சபையை விடக்கூடாது, ஊழியக்காரங்களை விடக்கூடாது, அசட்டையா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர்ட்ட நம்ம கணக்கு கொடுக்கிற நாள். கணக்கு கொடுக்கிறது அசட்டையா இருக்கக்கூடாது. வாரத்தில் ஒரே நாள் தான் ஆராதிக்கிறோம். வாரத்தில் ஒரே நாள் தான் இந்த சால்வை பெற்றுக்கொள்ள வரும். வாரத்தில் ஒரே நாள் தான் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள வரும். வாரத்தில் ஒரே நாள் தான் வெள்ளை பெற்றுக்கொள்ள வரும். வாரத்தில் ஒரே நாள் தான் பட்டயத்தை பெற்றுக்கொள்ள வரும். வாரத்தில் ஒரே நாள் தான் சோதரிக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கச்சையை பெற்றுக்கொள்ள வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளை நம்ம தவற விட்டோம் அப்படின்னா கர்த்தர் சமூகத்துல நியாயாதிபதியாய் இந்த பரலோகத்திலிருந்து வந்து வீற்றிருக்கிற தேவன் சிங்காசனத்தை போடுவார், இந்த பூலோகத்துல போடுவார். அப்ப யாராலும் எதுவுமே சொல்லவே முடியாது. கர்த்தர் கணக்கு கேட்பார். கர்த்தர் கணக்கு கேட்கும் போது ஒண்ணுமே பேச முடியாது.
ரொம்ப கவனமா இருக்கணும். கடைசி நாட்கள்ல இதை கடைசி நாட்கள்ல பயணிக்கிறோம். இனி காலம் செல்லாது. பிசாசுடைய அந்திகிறிஸ்துவுடைய ஆட்சி வரப்போகுது. தேவனுடைய ரகசிய வருகை வரப்போகுது. இனி ஏனோ தானே மனவாட்டி இருக்கக்கூடாது. ஜபத்துல இருக்கணும், வேத வாசிப்புல இருக்கணும், பயத்தோடு நடுக்கத்தோடு தேவ சமூகத்துக்கு ஓடோடி வரணும். சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். தேவாலயத்துக்கு போறதுல மனமகிழ்ச்சியோடு வரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சால்வையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த சால்வையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மரண போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அது ரெண்டாய் பிரிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதே நீங்கள் அதிகாரத்தில் இங்கே எடுத்தவங்க வாசிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். 13வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 13 போதும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுது, எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து. இன்னைக்கு எதை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம்? நல்ல கவனமா பாருங்க. இன்னைக்கு நம்ம எதை பிடிச்சிட்டு இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை தேவையில்லாத காரியத்தை நம்ம போய் பிடிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம பிடிக்க மாட்டோம். நல்ல கவனமா இருக்கணும். இங்க எலிசா அவனுடைய எலியாவை விடவே விடல. எலியா பின்னாடியே தான் போறாரு. எரிகா போனா அங்க நான் வருவேன், யோர்தான் போனா அங்க வருவேன், கில்கால் போனா அங்க வருவேன், பெத்தேலுக்கு போனாலும் அங்க நான் வருவேன். அவர் பின்னாடியே தான் போறாரு. எலியாவை பிடிச்சிக்கிட்டே தான் போறாரு. இன்னைக்கு சபையை பிடிக்கணும், ஊழியக்காரங்களை பிடிக்கணும். எது ஏனாலும் கடமைக்கு வரக்கூடாது. கர்த்தரை தேடுறதுக்காக வரணும். கடமைக்காக வந்தோம் அப்படின்னா கர்த்தர் சமூகத்தில் கடன் கொடுத்தாகணும், கணக்கு ஒப்புவித்தாகணும். கடமைக்காக சபைக்கு வரக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு வரணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க எலியாவை விடவே இல்லைங்க. எலியாவை விடாதனால தான் எலியாட்ட இருந்த சால்வை மேலேந்து கீழே வரும் பொழுது அதை எலிசாக்கு பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அவன் பிடித்து கொண்டான். இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கணும். சபை மூலியமா, ஊழியக்காரங்க மூலியமா வருகிற அபிஷேகத்தை, அது பரலோகத்தில் வருகிற அபிஷேகம், பரலோகத்தில் வருகிற சால்வை, அது ஒவ்வொரு வாரமும் புதிதாய் வரும். அது புதிதாய் வருகிற சால்வையை நீங்க பிடித்துக் கொள்ளணும். ஒரு வாரம் நீங்க விட்டீங்க அப்படின்னா தேவ சமூகத்தில் கணக்கு ஒப்பிட்டு ஆகணும். பயத்தோடு இருக்கணும். இந்த கடைசி நாட்களில் பயணிக்கிறோம். இங்க எலியா என்ன பண்றாரு? எலியா மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடிக்கணுங்க. இன்னைக்கு பிசாசு அடிக்கணும். உங்க பிரச்சனையை நீங்க தான் அடிக்கணும். உங்க போராட்டத்தை நீங்க தான் அடிக்கணும். அதுக்கு அடிக்கணும் அப்படின்னா சால்வையை பிடிக்கணும். அடிக்கணும் அப்படின்னா சால்வையை பிடிக்கணும். இன்னைக்கு நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வேற எதையும் பிடிச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம். வேற எதையும் பிடிக்கிறதுனால தான் நம்ம அடி வாங்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை கர்த்தர் என்னைக்குமே கைவிட மாட்டார். அதனால தான் தாவீது சொன்னார் சாலமோன்ட்ட, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணுமா? உண்மை உத்தமாய் தேடு, அவரை தேடினால் தென்படுவார், விட்டுவிட்டால் என்றென்றைக்கும் கைவிட்டுவர். அவ்வளவுதான். தேடணும், தேடி ஒடியாரணும், வாஞ்சியா வரணும். தேவ சமூகத்துக்கு என்னைக்குடா ஞாயிற்றுக்கிழமை வரும், சனிக்கிழமை வாஞ்சியோடு இருக்கணும். நாங்களாம் ஊழியத்தில் இருக்கும்போது சோதரிக்கு ரசிக்கப்பட்ட புதுசுலாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சனிக்கிழமையே காத்திருப்போம். அப்படிப்பட்ட வாஞ்சி உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். வாரத்தில் ஒரே நாள் தான் கர்த்தரை தேடி போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இருதயத்தில் பிடித்தவர்களை நம்ம பார்க்கணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க எவ்வளோ பிரயாசப்பட்டு போவோம். கணவன் மனைவி மேலே நேசிப்பாங்க, மனைவி கணவன் மேலே நேசிப்பாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் அவ்வளோ வேதனைப்படும். அதே போலதான் நாம அவருக்கு பிள்ளைகள். நம்ம இந்த ஒரே நாள் தான் அவரை பார்க்க வரோம். இந்த இடத்துல தான் அவர் உலாவுறாரு, ஒருமனப்பட்ட இடத்துல. அவரை ஒரு வாரம் நம்ம பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? தகப்பன் எவ்வளவு துக்கப்படுவார். அதை யோசிக்கணும்ல, அதை கவனத்தில் வச்சுக்கணும்ல, அந்த பயம் இருக்கணும்ல. அவர் எவ்வளவு அன்பாய் நேசிக்கிறார், அவர் எவ்வளவு உண்மையா நேசிக்கிறார். உண்மையா நேசிக்கிறதுனால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். நம்ம தேவைகளை கத்த சந்திக்கிறாரு, ஒரு குறைவு இல்லாமல் நடத்துறாரு. 2024ஆம் ஆண்டுல 6 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை கூட செய்யல யாருமே சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிகிறார். அவர் நன்மை செய்கிற தேவனை ஒரு வாரம் கூட நம்மளுடைய பார்க்க முடியலன்னா அது எவ்வளவு பெரிய பரிதாபம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை பிடிங்க, சால்வையை பிடிங்க, பிசாசை அடிங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க எலியா உடைய சால்வையை எலிசா பிடித்தார்.
தேவனுடைய வார்த்தையின்படியாக யோர்தானை அடித்தான். ரெண்டாய் பிளக்கப்பட்டது, இக்கரைப்பட்டு போனான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா, போராட்டம் இருக்கா, வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க, சபையை பிடிச்சு கொள்ளுங்க, ஊழியக்காரங்களை பிடிச்சுக்கோங்க. நீங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க பிரச்சனையை நீங்க கடந்து போக ஆரம்பிச்சிடுங்க. ஹல்லேலூயா. நீங்க பிரச்சனையை கடந்து போக முடியல, எப்பயுமே போராட்டம், ஒரு மாசம் நல்லா இருக்கு, அடுத்த மாசம் பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம பிடிக்க வேண்டியதை ஒழுங்கா பிடிக்கணும்னு அர்த்தம். பிடிச்சிருங்க. பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் அடிக்க ஆரம்பிச்சிருங்க, நீங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. இங்க அப்படிதான் அவர் கடந்து போறார். அதே அடுத்த வசனத்தை வாசிங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஏது வருகிற வார்த்தையை நீங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எலியாட்ட இருந்த ஆவி எலிசாக்குள்ள வந்துருச்சு. அதுதான் விஷயமே. அது எப்படி வந்துச்சு? சால்வையின் மூலியமாய் வந்தது. அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். நான் சொன்னேன், சால்வை என்ன? அபிஷேகம். பரிசுத்தாவின் அபிஷேகம். பரிசுத்தாவின் அபிஷேகங்கிறது சால்வை. எலியாட்ட இருந்த அந்த ஆவி இன்னைக்கு ஊழியக்காரங்கள்ட்ட, எங்கள்கிட்ட இருக்கிற ஆவி, சபையில இருக்கிற ஆவி உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா சபைக்கு நேரா வரணும். ஹல்லேலூயா. நீங்க சபையை பிடிச்சுக்கணும். எதை ஏனதானா அசட்டையா இருக்க கூடாது. அசட்டையா இருந்தா கர்த்தர் சமாதியில கணக்கு கொடுக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாட்ட இருந்த ஆவி, எலியாட்ட இருந்த அந்த சால்வை எலிசாக்குள்ள வந்தோடனே எல்லாரும் பார்த்தவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்? தலை குடிஞ்சு பணிய ஆரம்பிச்சுட்டான், பயப்பட ஆரம்பிச்சுட்டான், அவனை வணங்க ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமா நம்ம இருக்கிறோமா? அற்பமா காணப்படுறோமா? ஒன்றதுக்கும் உதவாத பாத்திரமா, அற்பமாய், ஒரு பிரோஜனமும் இல்லாம இருக்கிறோமா? யாரும் நம்மளை கண்டுக்காம இருக்கிற சூழ்நிலை இருக்கிறோமா? நம்மளை பார்த்தோன்னே அற்பமா பாக்குறாங்களா, கேவலமா பாக்குறாங்களா? இன்னைக்கு சால்வையை பிடித்துக் கொள்ளுங்க, தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களை கண்டவர்கள் யாரும் அற்பமாய் கண்டவர்கள்லாம் உங்களுக்கு பணிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே காரியம், அந்த சால்வையின் ஆவி, தேவ ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் யார் யார் எழும்பினார்களோ, உங்களை யார் யார் அற்பமாய் நினைத்தார்களோ, உங்க குடும்பத்திலே உங்களை ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா, அவங்களுக்கு முன்பாக தான் தலைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு அதே தான் தேவ பிள்ளைகளே, தாவீது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதையே சாமுவேல் ஞாபகப்படுத்துறாரு. ஈசாக் அந்த குடும்பத்தில் போய் ராஜாவை ஏற்படுத்த ஆண்டவர் சொல்லிட்டாரு. அங்கே எது தாவீதை இவர் போறார், சாலமோன் போறார், சாமுவேல் போறார். சாமுவேல் போய் இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவை பார்க்க போறார். ஈசாய் குடும்பத்திலேருந்து எல்லா குமாரனையும் வர வைக்கிறார். எல்லா குமாரனும் வராங்க, எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரர் உங்க வீட்டுக்கு வராருன்னா நம்மள என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வீட்டில் இருக்க வச்சிருவோம், பிள்ளைகள் எல்லாரையும் உட்கார வச்சிருவோம். நல்லா சிந்திச்சு பார்க்கணும், ஈசாய் அதை பண்ணாரா? பண்ணல. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை கண்டுக்கவே இல்லை, அவன் ஒரு பிள்ளையா கூட நினைக்கல. இங்கதான் சாமுவேல் எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்ன யாருமே தேர்ந்தெடுக்கலையே ஆண்டவர்னு சொல்லிட்டு அப்பதான் கேட்கிறாரு, இவர் தான் உனக்கு பிள்ளைகளா அப்படிங்கிறது. இல்ல இல்ல இன்னொருத்தன் இருக்கான். அப்புறம் என்ன அர்த்தம்? ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, ஓரம் கட்டப்பட்ட சூழ்நிலை, ஒன்றுக்கும் உதவாதவன். இவன் ஆடு மேய்க்க தான் லாய்க்கு, இவன் எதுக்குமே எது கிடையாது, சும்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு வீட்டு வேலை பார்க்கறதுக்கு லாய்க்கு. இவன் ராணுவத்துல இருக்கிறதுக்கு பிரோஜனம் கிடையாது, இவன் பெரிய ஒரு அந்தஸ்துல நிக்கிறதுக்கு பிரோஜனம் கிடையாது. அப்படிதான் அவங்க குடும்பத்தாரும் அவங்க சகோதரர்கள் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவரோ அந்த தேசத்துக்கு ராஜாவா அவனை நினைச்சாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு எலியாட்ட இருந்த அந்த ஆவி, அந்த சால்வையை பெற்றுக்கொண்டதுனால எலிசா உயர்த்தப்பட்டது போல, அதே போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதுட்ட அந்த சால்வை, அந்த ஆவி அவனுக்குள்ள இருந்ததுனால அவனை ராஜாவா கர்த்தர் உயர்த்தினார். அதே போல இன்று ஊழியக்காரர் இருக்கிற இந்த சால்வை, இந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் ராஜாவாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. வந்திருக்கிற வெறுமையா இருக்கிற உங்களை தான் கர்த்தர் எல்லாத்துக்கும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபைக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? சாபத்துல நீங்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, கர்த்தர் உங்களை சாதனையாளர்களாய் மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா.
அதுக்கு தாங்க நம்மளை கற்றுக் கொண்டு வர்றாரு. வாரத்தில் ஒரு நாள் நம்ம எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு தெரியுமா? வாரத்தில் ஒரு நாள் வந்தோம் அப்படின்னா அந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய மகிமையில பிரகாசிக்கும்படி கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்மையா தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எலியாவின் ஆவியை எலிசா பெற்றுக்கொண்ட பிறகு எல்லாரும் அந்த அற்புதத்தை கண்ட பிறகு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? எல்லாம் தலைகுனிய ஆரம்பிச்சுட்டான், எல்லாம் அவனுக்கு பணிய ஆரம்பிச்சுட்டான். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த சால்வையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த சால்வையை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் அடித்த உடனே யோர்தான் 2 பிளந்தது. அதை பார்த்த கண்கள் யாவரும் அவனை கண்டு பயந்து நடுங்க வச்சான். பயம் உண்டாகுச்சு. தெய்வ பயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களை பார்த்து விரோதிக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. தெய்வ பயம் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு பயப்படணும், சபைக்கு பயப்படணும், ஊழியக்காரங்களுக்கு பயப்படணும். ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணக்கூடாது. 3 காரியத்தில் நம்ம மிஸ் பண்ணலாம். ஒரு காரியம் மரணம், ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். 2வது காரியம் தூரத்தில் இருக்கிறோமா, பிரயாணத்தில் இருக்கிறோமா, நம்மளால வர முடியலையா, சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். 3வது காரியம் படுக்கையா இருக்கிறோமா, சரி. ஆனா வீணான காரியத்துக்கு வராம நம்ம இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்றது ஒரு காரியம், ஒரு அரசாங்க உத்தியோகம் நமக்கு கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா லீவ் போடுவோமா? நம்ம நல்ல கவனமா இருக்கணும். கணக்கு கேட்பாது, நீ என்ன பண்ணிட்டு இருந்த, என்னையா பண்ணிட்டு இருந்த, சோத்திரம். ஒரு நாள் லேட்டா போனீங்கன்னா, லேட்டா போகலன்னா என்ன ஆகும்? லேட்டா பண்ணி என்ன பண்ணுவேன்? லாஸா பே உண்டாகும். ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டீங்கன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவோம்ல. அதுக்கு அவ்வளவு கனப்படுத்தி பயந்து ஓடுறல்ல. ஏன்? வாரத்துல ஒரு நாள் தானே, ஞாயிற்றுக்கிழமை தானே, அது லீவு தானே, ஏன் நீ வரல அப்படி கத்த கேட்பா. என்ன சொல்லுவீங்க? ரொம்ப கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைகளே, அசட்டையா இருக்கக்கூடாது. தேவ சமூகத்துல பயத்தோட இருக்கணும். கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த எலியாவுடைய சால்வை அது தேவனுடைய ஆவி, பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த சால்வையை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் நீங்களே விளக்கும்படி செய்வீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாய் விரோதிக்கிற யாவரும் உங்களை கண்டு பயப்பட ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, அந்த சால்வையின் மகிமையை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நல்ல அந்த காரியத்தை நான் சொல்லிடுறேன், அப்புறமா நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனமா கேளுங்க, அந்த வசனத்தை வச்சுக்கோங்க, நல்லா நிமிர்ந்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால அவன் ராஜ்ய பாரத்தை விட்டு இறங்கிடுறான். தேவனுடைய பிள்ளை, சாமுவேல் மூலியமாய் போய் கர்த்தருடைய வார்த்தை போகுது. நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால, அமலேக்கியர்கள் யாவரையும் கொல்லாதனால நீ ராஜ்யபாரத்தை விட்டு நீ கர்த்தர் உன்னை நீக்கிட்டாரு. உன்னுடைய ஸ்தானத்துல வேற ஒருத்தனை ராஜாவா நான் மாற்றிட்டேன்னு சொல்ற இந்த காரியத்தை சொல்ற. அதுக்கப்புறம் தான் தாவீது வர்றாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நடந்து போகும் பொழுது ஒரு கட்டத்துல சாமுவேல் இறந்து போகிறார். இறந்து போனதுக்கு அப்புறமா சவுலுக்குள்ள ஒரு போராட்டம், நான் ராஜாவா இருப்பனா அப்படின்னு. அப்ப அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீட்ட போய் சாமுவேலுடைய ஆவியை என்ன பண்றாரு, பாதாளத்திலேருந்து மேல வர சொல்லி அவன் அப்ப கேட்க சொல்றான். என்ன கேட்க சொல்றான்? இவவே கேட்கிறான், நான் ராஜாவா இருப்பனா அப்படின்னு. அப்பதான் அந்த பாதாளத்தில் நித்திரையாகி அவர் பாதாளத்துல இருந்த சாமுவேலுடைய ஆவி மேல வந்து சொல்லுது. என்ன சொல்லுது? நான் அப்பவே சொன்னேன்ல கர்த்தர் உன்னை நீக்கிட்டாருன்னு, இப்பவும் அதை தான் நான் சொல்றேன்னு சொல்ற அந்த காரியம் தான் இந்த வசனம். வாசிங்க இப்ப. அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. போதும். ஹல்லேலூயா. இது எதுக்காக சொல்லப்பட்டனா அடுத்து நான் சொல்லிக்கிறேன். இந்த வசனத்தில் நல்ல கவனமா பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? அவரு என்ன சொன்ன பார்த்தீங்களா? பாதாளத்திலேருந்து அஞ்சனை பார்க்குற ஸ்திரீ சாமுவேலுடைய ஆவியை மேலே வர வைக்கிறாங்க. அப்படி மேலே வர வைக்கும் பொழுது அந்த சாமுவேல் எப்படி வர்றாரு பார்த்தீங்களா? எப்படி வராது பார்த்தீங்களா? நல்ல கவனமா பார்த்தீங்கன்னா அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். சவுல் கேட்கிறான். அதற்கு அவள் சால்வையை போர்த்தி கொண்டிருக்கிற ஒரு முதிர் வயது உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை கொண்டு மகிழ செலுத்துவோமா?
அப்பா நல்லா கவனமா கேட்கணும். பாதாளத்திலிருந்து சாமுவேல் வராரு. எப்படி வராரு? சால்வையை போத்தி கொண்டு வராரு. இன்னைக்கு சால்வையை போத்தி கொள்ளணும், பரிசுத்தாவிய போத்தி கொள்ளணும். நீங்க சால்வையை போத்தி கொண்டாதான் அசுத்தாவி உங்களை தொடாது. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க, வேத வாசிக்கிறாங்க, சபைக்கு வராங்க, ஆனா சால்வையை போத்த மறந்துடுறாங்க. ஜென்ம சுவாமம் இருக்கக்கூடாது, தேவ சுவாமம் இருக்கணும். தேவ சுவாமம் தான் பரிசுத்த ஆவி. தேவனை போல பேசணும், புறம் கூறக்கூடாது, அடுத்த குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது, அடுத்தவங்களை கேடு உள்ளதை நினைக்க கூடாது, அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஆளா இருக்கணும்னு நினைக்க கூடாது. எல்லாருமே சமம், எல்லாருமே நல்லா இருக்கணும், யாருடைய பேச்சை யாரும் பேசவே கூடாது. இது அநேகருடைய வாழ்க்கையில நடக்குது. இதை கர்த்தர் எனக்கு உணர்த்துறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேல் எப்படி இருந்தாரு? சால்வையை போத்தினவராக இருந்தார். சால்வையை போத்தி இருக்கணும், பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்கணும். யார்கிட்டயாச்சும் ஒருத்தவங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நன்மையானதை சொல்லணும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம உலகத்தார் அல்ல. யாராச்சும் உங்கள்ட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட தேவனை பத்தி பேசுங்க, வார்த்தையை பத்தி பேசுங்க. தேவையில்லாத பேசாதீங்க, தேவையில்லாத வார்த்தையை பேசாதீங்க, யாரையும் குற்றப்படுத்தி பேசாதீங்க, யாரையும் குறைபடுத்தி பேசாதீங்க, யாரையும் கொஞ்சம் தாழ்த்தி பேசாதீங்க. பயபக்தியா இருங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லு, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை தான் நம்ம பேசணும். குறை சொல்லக்கூடாது, தாழ்த்தி பேசக்கூடாது, புறம் கூறக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க சாமுவேலுடைய ஆவி மேல வந்தோடனே என்ன சொல்லுது? சொன்னதே சொல்லுது. அவரே சொல்றாரு, எப்ப நான் அப்பயே சொல்லிட்டேன்லப்பா, உன்னை கர்த்தர் நீக்கிட்டாருன்னு. அதே தான் இப்பயும் நான் சொல்றேன். இதை தான் நம்ம பேசணும், ஆண்டவருடைய வார்த்தையை தான் பேசணும். இன்னைக்கு அநேகர் அடுத்த வசனத்தை நான் ஏன் வாசிக்க சொன்னேன்னா, சாமுவேல் சவுலை நோக்கி அப்படின்னு. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மேலேந்து வந்தது சாமுவேல் அல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க வேதம் தெளிவா சொல்லிடுச்சு, சாமுவேல் சவுலை நோக்கின்னு சொல்லிடுச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புரட்டர்களுக்கு கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். இது சாமுவேலுடைய ஆவி. ஹல்லேலூயா. சாமுவேலுடைய ஆவி தான் சால்வையை போத்தி வந்திருக்கு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியை போத்திக்கிட்டு வரணும், பயத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களா இருக்கணும். இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, எந்த சூழ்நிலையும் நம்ம இப்ப இருக்கிற இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி எப்பொழுதும் சால்வையை போத்தி கொண்டவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மறுமையிலையும் சரி இம்மையிலையும் சரி எப்போதுமே தேவ ஆவியை நம்மளை சூழ்ந்து இருக்கும்படியாக நீங்க வச்சிருந்தீங்கன்னா தேவையில்லாத ஆவி நம்மளை தொடவே தொடாது. நான் கடந்த வாரத்தில் சொன்னது போலதான், தேவையில்லாத ஆவி எதுலேருந்து வரும் தெரியுமா? இந்த செல்போன் மூலியமா தான் வரும். இதே எப்படி வரும் தெரியுமா? ஹாயிங்கோ, ஹலோங்கோ, ஹவாரியோங்கோ, நீங்கள் லவ் பண்ணுறீங்களான்னு கேட்கும், இல்லைங்கோ. ட்விட்டர்லேருந்து வரும், வாட்ஸ்அப்லேருந்து வரும், ஃபேஸ்புக்லேருந்து வரும். நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லும், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் யாராச்சும் படிச்சு என்ன படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும். இதை எல்லாத்தையும் கேட்டுவிட்டு கடைசியில் உங்களை குட்டிச்சார் ஆக்கி விட்டு போயிடும். ஹல்லேலூயா. வாலிய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடிந்து கொள்ளுதல் நான் ரொம்ப கவனமாக கடிந்து கொள்வேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சபையில் கடிந்து கொள்ளுதல் இருக்காது. அங்கே கடிந்து கொள்ள இல்லாதனால உருப்படவும் மாட்டாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். சால்வையை போத்தி கொண்ட பிள்ளைகளா இருக்கணும். சால்வையை போத்தி கொண்டீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில சாபம் இருக்காது. சால்வையை போத்தி கொண்டாதான் கர்த்தர் சமூகத்துல நீங்க பலனுள்ளவர்களா இருப்பீங்க. சால்வை இருந்துச்சுன்னா பிசாசு கொடுக்கிற சவால்லாம் நீங்க எதிர்த்து ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சால்வை இல்லைன்னா சாபத்தின் பிள்ளைகளா மாறிடுறீங்க. சால்வை இருந்துச்சுன்னா சாதிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதான் ரொம்ப கவனமா இருக்கணும். அன்னைக்கு எலியாவுடைய சால்வை எலிசாட்ட வந்ததுனால தான் மரணத்தை ஜெயித்தாரு. அதே போலதான் இங்க சாமுவேல் போத்திருந்ததுனால தான் வார்த்தை சரியா பேசுறாரு. இன்னைக்கு வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தை கொண்டு போகும். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வார்த்தை இல்லாம நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. வேதம் சொல்லுது, மனுஷன் பேசுகிற வீணான ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனிடத்துல கணக்கு உபயோகிக்கணுமா. உங்க சரீரத்தினால செய்த பாவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சரீரத்துல அடிச்சு உங்களை பாவத்தை மன்னிச்சிருவாரு. ஆனா தேவையில்லாம பேசுறாங்க பாருங்க, அந்த வார்த்தைக்கு ஒவ்வொன்றும் எழுதிக்கிட்டே இருப்பாரு. இதை பத்தி இப்படி பேசுங்க, அவன் இருக்கா பாரு, அவன் இருக்கான் பாரு, அந்த புள்ள இருக்கு பாரு, இவங்க இப்படி இருக்காங்க பாரு. உன் குடும்பத்தை நீ பாரியா, மற்றவங்க குடும்பத்தை நீ பார்க்க கூடாது. எல்லா குடும்பமும் தேவனுக்கு உண்டானது, அதை அவரு பார்ப்பாரு. ஹல்லேலூயா. நம்மளோட குடும்பத்தில் நம்ம புருஷன் எப்படி இருக்கிறாரு, மனைவி எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன், அதை பார்க்கணும். அதை விட்டு நீ மற்றவங்கள பார்க்க கூடாது. உன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, அதுக்கப்புறம் சகோதரர்கிட்ட இருக்கிற பிரச்சனையை நீ பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க அதை தான் பார்க்க மாட்டாங்க. அதை பார்க்காதனால தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை பார்க்க மாட்டாரு. நீ கர்த்தரை நோக்கி பாரியா, மற்ற குடும்பத்தை ஏன் பார்க்கிற, மற்ற பிரச்சனை எதுக்கு பார்க்கிற, மற்ற பிரச்சனையும் மற்ற குடும்பத்தோட பிரச்சனையும் கர்த்தர் பார்ப்பார்.
உன் குடும்பத்தை நீ பாரு. ஹல்லேலூயா. வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது. இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, சாமுவேலை போல நம்ம இருக்கணும். வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. அவர் சால்வையை போத்தினவராய் இருந்ததுனால தான் அவர் சவால்களை சந்தித்து வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தோல்வி அடைகிறோம் அப்படின்னா சால்வையை போத்தாத பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அடுத்ததாக வேதத்தில் வாசிங்க, வேகமா, நேரம் இல்லை. முதல்ல பார்த்துட்டோம், சால்வைனா என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகம், தேவ ஆவி. இப்ப சால்வை இன்னொரு பரிமாணத்தில் வருது. எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:10. என்னவா? நீதியின் சால்வை. நீதி உள்ளவர்களா இருக்கணும். நிதானமா இருந்தாதான் நீதியின்படி நடக்க முடியும். என்னவா? சால்வை இங்க எப்படி வருது? நீதியின்படி வருது. ஹல்லேலூயா. நீதியின் சால்வை. இந்த நீதியின் சால்வை பெற்றுக்கொள்ளணும். நீதியின் சால்வைன்னு என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணுமா வேதம் சொல்லுது. எடுத்துங்க, வாசிங்க, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க, நீதியின் சால்வை. மத்தேயு சுவிசேஷ போதும். வாசிங்க. இன்னைக்கு எதை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம்? எதை தேடுறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோமா? நீதியை தேடுறோமா? நீதினா என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை எங்க தேட முடியும்? ஹல்லேலூயா. சபையில தான் தேட முடியும். தேவனுடைய ஊழியக்காரருடைய வாயில் வார்த்தை வருகிறது பாரு, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எதை தேடிட்டு ஓடிட்டு இருக்கோம்? அன்னைக்கு நம்ம காது குத்துக்கு போறோம், அன்னைக்கு தான் கல்யாணத்துக்கு போறோம். காது குத்து முக்கியமா, கத்தர் முக்கியமா? கல்யாணம் முக்கியமா, கத்தர் முக்கியமா? பண்டிகைகள் முக்கியமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் பண்டிகை நாள். இங்கே தான் பண்டிகை கொண்டாடணும். இங்கே தான் தேவனை ஆசரிக்கிற பண்டிகை நாள். இதை விட்டுட்டு நம்ம எங்கே போய் தேடிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு எங்கே தேடிட்டு இருக்கிறோம்? சினிமா கொட்டையில் தேடிட்டு இருக்கிறாங்க, ஒயின் ஷாப்பில் தேடிட்டு இருக்கிறாங்க, அநேக கிராமங்களில் போய் தேடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லிருச்சு, நான் சொல்லலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தை எங்க தேட முடியும்? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. பரலோகத்தின் தேவன் எங்க இருக்கிறாரு? சபையில் இருக்கிறாரு. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை இங்க வந்து தேடணும், அவருடைய நீதியை தேடணும். நீதிங்கிறது தேவனுடைய வார்த்தை. நீங்க வார்த்தையை தேடுறோமா? விட்டுறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீதியை தேடுற பிள்ளைகளா இருக்கணும். நீதியை தேட வேண்டிய நேரத்தில், தேட வேண்டிய நாளில் தேவையில்லாத போய் தேடிட்டு இருந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனை உங்க குடும்பத்தை தேடி வரும். ஹல்லேலூயா. கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைகளே. இது தேவனுடைய நாள், இது பரிசுத்த நாள், கர்த்தர் ஓய்ந்திருந்த நாள். இந்த 7வது நாள்ல கர்த்தரை தேடணும். அவரே ஓய்ந்திருந்தாரு. அவர் மனமகிழ்ச்சி உண்டான நாள், அவரை மகிமைப்படுத்துகிற நாள். இந்த மனமகிழ்ச்சி நாள்ல தேவையில்லாத தேடக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. 58ஆம் அதிகாரத்தில் 13, 14ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. கடிந்து கொண்டு கர்த்தர் பேசுறாரு. ஏதோ ஏனாதான நம்ம இருக்கிறோம். வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தை. யார் சொன்னிச்சு? ஊழியக்காரங்க சொல்லல, தீர்க்கதரிசி சொல்லல, கர்த்தருடைய வாயே சொல்லுதான். அது நல்ல கவனமா இருக்கணும். வேதம் சொல்லுது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாதான். இன்னைக்கு அதை தான் செய்யறாங்க, இஷ்டமானதான் செய்யறாங்க. என்ன பண்றாங்க? அந்த காதுகுத்துக்கு போனா ஏதாவது திட்டுவாங்க, கல்யாணத்துக்கு போனோம். எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையை கொண்டு வந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மாப்பிள்ள நீங்க பொறுமையா சாயங்காலம் வாங்க மாப்பிள்ள, ஞாயிற்றுக்கிழமை தானே நீங்க வரமாட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க இருந்த கீபோர்டு போட்டவர் தான், ஹிந்து குடும்பத்தில் ரசிக்கப்பட்டவர் தான். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, வினோத், அவர் சாட்சி அதிகமாக சொல்லுவேன்.
அவருக்காகவே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஃபங்க்ஷன் வைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நீதியின்படி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை பார்த்து அவங்க நீதியின்படி வாழ ஆரம்பிப்பாங்க. அதுதான் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். உலகத்தாருக்காக நம்ம மாத்திக்க கூடாது, நம்மளை பார்த்து உலகத்தார் மாறி வரணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதைதான் நம்ம செய்ய மாட்டோம். உலகத்தாரோட ஒத்து போயிடும். உலகத்தாருக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம வேஷம் தரிக்கிறோம். அவங்க கோச்சுக்குவாங்க, இவங்க கோச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றோம். கர்த்தரை கோச்சுக்க மாட்டாரா? கர்த்தர் கேட்க மாட்டாரா? மனுஷனுக்கு நீங்க பாக்குறீங்க, தேவனுக்கு வேதம் சொல்லுது இஷ்டமானதை செய்யக்கூடாதான். உன் காலை விளக்கணுமா? காலை விளக்குறமா அன்னைக்குதான் ஓடுறோம், திடுப்புடுன்னு ஓடுறோம். அப்படி ஓடக்கூடாது தேவ பிள்ளைகளே. உன் காலை விளக்கணும், தேவனுக்கு நேரா வரணும். உன் கால் பாதப்பட்டு இங்க வரணும், சபைக்கு வந்து நிக்கணும். அப்பதான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்து நிற்கும். இல்லைன்னா சாபம் தான் வரும். தவறா எடுத்துக்காதீங்க. இஷ்டமான காரியங்களை செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இஷ்டமான இடத்துக்கு போகக்கூடாது. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்ச கூட பேசக்கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சொந்த பேச்ச கூட அன்னைக்கு பேசக்கூடாதான். கர்த்தரை தான் மகிமைப்படுத்தணுமா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனமா இருக்கணும். இதுவே பழைய ஏற்பாடு காலமா இருந்துச்சு வச்சுங்க, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுனா இந்த இடத்துல இருந்து நானே பிரசங்கிக்க முடியாது. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு காலமா இருந்துச்சுன்னா ஒரு சோதரிக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள மகா பரிசுக்குள்ள போகும் பொழுது அவன்கிட்ட பாவம் இருந்துச்சுன்னா தேவனுடைய மகிமை பரலோகத்துல வந்து அந்த ஆசாரியனை அடித்து கொன்று போடும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதே போல தேவாலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் பாவத்தோடு வந்தாங்கன்னா தேவ அக்கினி சுட்டெரித்து போடும். ஆனால் இந்த நாட்களில் கிருபையின் காலத்தில் நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் கர்த்தர் நம்மளை மன்னிச்சு கழுவி நம்மளை ஏற்றுக்கொள்றாரு. அதனால தான் அசட்டையாக இருக்கிறோம். அப்படி அசட்டையாக இருக்கக்கூடாது. இந்த நாள் மனமகிழ்ச்சி நாள், ஓய்ந்திருந்த நாள். இதில் இஷ்டமானதை பேசவும் கூடாது, இஷ்டமானதை செய்யவும் கூடாது. உன் காலை எங்கே போய் வைக்கக்கூடாது. இங்கே வந்துட்டு என்ன 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தானே, 2 மணி நேரம் தானே. இந்த 2 மணி நேரத்தில் நம்ம வந்து உட்காந்துடலாமே. நேரத்தோடு வரணும். அப்பதான் போய் நம்ம கறி வாங்குறதோ, அப்பதான் போய் மீன் வாங்குறது, அப்பதான் போய் குளிக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. பயத்தோட நடுக்கத்தோட 8 மணிக்கு எழுந்திரிக்கணும், வேக வேகமா கிளம்பணும், விறுவிறுன்னு ஒடியாறணும். அதை விட்டு நமக்கு என்ன வேலை இருக்கு? ஒரு ஆஸ்பத்திரியில் அப்பாயின்மெண்ட் டாக்டர் கொடுத்துருக்காங்க, 9 மணிக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம 9:30 மணிக்கு போனால் டாக்டரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இங்க இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம். அந்த மனுஷனுக்கு கொடுக்குற கணம் இவருக்கு ஏன் கொடுக்க மாட்டோம்? உலகத்தை உண்டாக்குனவர். இன்னைக்கு உன்னை என்னை இந்த பூமியில உயிரோட வச்சிருக்கிறது அவரு தான். அவருக்கு கணம் கொடுக்குறோமா? கனவீனப்படுத்துறோம், அசட்டை பண்றோம். இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் போகலாம். மணி 9 தானே ஆகுது, 9:15 தானே ஆரம்பிப்பாங்க. இந்த அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. என் தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணா, என்ன வச்சிருந்தா, மணவாளன் வரும்போது 10 ஸ்திரீ தூங்குறாங்க. அதை குறித்து நான் எடுப்பேன். மணவாட்டியை குறித்து 10 கன்னிகளை குறித்து எடுப்பேன். அதில் 5 ஸ்திரீ 10 ஸ்திரீ தூங்குறாங்க. தேவனுடைய சத்தம் பரலோகத்தில் கேட்குது. அப்ப என்ன ஆகுது? புத்தியுள்ள ஸ்திரீ அந்த சத்தத்தை கேட்டு மணவாளனோட போயிடுறா. இன்னைக்கு தூங்கிட்டு இருந்தோம் வச்சுங்க, கர்த்தருடைய சபையை அசட்டை பண்ணிக்கிட்டு போவோம் அப்படின்னு நேட்டா போன வச்சுங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதே ஞாயிறு ஆராதனை நடந்துட்டு இருக்கோம். தேவனுடைய வருகை அந்த நாள் இருக்கும். அப்ப எல்லாரும் போயிடுவோம். நீங்க வந்து சபையை பார்த்து தேடிட்டு என்ன மைக் இருக்கு, கீபோர்டு இருக்கு, பாய் விரிச்சிருக்கு, ஜனங்களை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி போற மாதிரி ஆயிரும். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது மணவாளன் இருக்கிற இடம், தேவன் இருக்கிற இடம். ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையோட இருக்கணும், பயத்தோடு இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது, பயத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. 9 மணி நான் நல்ல கவனமா கேட்கணும். விசுவாச பிள்ளைகள் 10 நிமிஷத்துக்கு முன்பாக நீங்க இங்க வந்து முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி செலுத்திக்கிட்டு இருக்கணும். அதுதான் உண்மையான காரியம். அதே போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் சரி, அந்த வேலையெல்லாம் ஓரமா வச்சுட்டு 11 மணிக்கு ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க வேலையை பார்க்கணும். ஹல்லேலூயா. ரொம்ப கவனமா, இஷ்டமான பேச்ச கூட பேசக்கூடாது. இன்னைக்கு கண்ணம்னா இஷ்டப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல கவனமா இருக்கணும். உன் வாய்க்கு பூட்ட போடணும், உன் கண்ணுக்கு கலிக்கத்தை போட அப்படிங்கிறாரு. இன்னைக்கு கண்ணு கண்ட மணிக்கு சுத்துது. மேட்டிமையான கண்ணு இருக்கக்கூடாது, பொறாமையான கண்ணு இருக்கக்கூடாது, பெருமை உள்ள கண்ணு இருக்கக்கூடாது. அதே போல வாயின் வார்த்தைகள் ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். கடைசி நாட்களில் பயணிக்கிறோம். எல்லா சபையிலையும் காணிக்கையை வாங்கி வச்சு நல்லா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன். இங்க அதெல்லாம் கிடையாது. உள்ளது உள்ளபடி தான் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. கடிந்து கொள்ளுதல் இருக்கும், பரம்பெடுத்து அடிப்பேன். கேட்கணும். நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. ஹல்லேலூயா.
வார்த்தையின்படி வாழணும். அப்படின்னா நான் மாய்மாலம் பண்ணுறவன்னு அர்த்தம். நான் உங்களை வாங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, எப்படியானா வாங்க, எத்தனை மணிக்கு வேணால் வாங்க, நீங்கள் காணிக்க போடுங்க, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்போனா வரலான்னா என் வயிற்றுக்கு நான் ஊழியம் செய்கிறேன், நான் வார்த்தைக்கு ஊழியம் செய்கிறவன். அதனால தான் நான் வார்த்தையின்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. அது வேற சபை நிறைய இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம சபையில் 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேரோடு நான் 11 ஆளா பரலோகத்தில் காணணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கண்டிப்பு இருக்கணும். கண்டிப்பு இல்லைன்னா பிள்ளைங்க வீணா போயிடுவாங்க. அதனாலதான் ஒரு மெய்ப்பனை நான் கண்டிச்சு சொல்றேன். அநேக சபையில் அப்படியே தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நல்லா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, வா வந்தா போதும், நீனு மாசத்துல ஒரு நாள் வந்தா போதும், பாவம் செஞ்சுக்க, எப்படி வேணா இருந்துக்க, எப்படி வேணா வாழ்ந்துக்க அப்படின்னு. அவனும் நரகத்துக்கு போவான், அவனோட சேர்ந்த கூட்டமும் நரகத்துக்கு போவான். ஆனா நான் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையின்படி ஊழியம் செய்யறோம், வார்த்தைக்காக நிக்கிறோம். வார்த்தையின் பிள்ளைகள் வார்த்தையின்படி இருக்கணும். அப்பதான் வானத்துல நானே இருப்பேன், நீங்களே இருப்பீங்க. ரொம்ப கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைகளே. சால்வை நீதியை தரித்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை தரித்துக் கொள்ளும் பொழுது, நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது, அந்த நீதியை தேடும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் வரும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அது என்ன நீதி? நீதி நீதி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே, வேதத்தில் வாசி பார்ப்போமா? எடுத்துக்கொள்ளுங்க. மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். வேகமா வாசிங்க. எவ்வளவு தெளிவா வேதம் போட்டுருச்சு பாத்தீங்களா? இப்ப நான் சொல்லிட்டு இருந்த காரியம் தான் அது. ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லுது? வேத வாசிங்க சிஸ்டர். பிரவேசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு சொல்லுங்க. யார் சொல்றா? இயேசு சொல்றாரு. பரிசு வேத பாரகர், பரிசு வேத பாரகர்னா யார் தெரியுமா? நல்லா நிமிர்ந்து பாருங்க. வேத பாரகர்னா பைபிளை கரைச்சு குடிச்சவங்க. பரிசேயர்னா யார் தெரியுமா? அந்த நாட்கள் அது ஒரு சபையா இருந்தது. அவங்களும் பரிசுத்தமா வாழ்றவங்க. அவங்க நீதியை பார்க்கணும், உங்க நீதி அதிகமா இருக்கணுமா. அப்படி இருந்தாதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பீங்களாம். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னா வேத பாரகர்களோட பரிசேயருடைய நீதியை பார்க்கணும், உங்க நீதி அதிகமா இருக்கணும். அது என்ன பரிசேயருடைய நீதி? வேதத்தில் வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தை வரைக்கும் வாசிங்க. 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 18ல 10லேருந்து 14. அதேதான். ஒருத்தன் பரிசேயன், பரிசேயனுடைய ஜெபத்தை பாருங்க. வாசிமா. வாரத்தில் 2 தான் போதும். இந்த காரியத்தை அடிக்கடி நம்ம சொன்னதுதான். இது என்ன காரியத்துக்காக நான் சொன்னேன்னா, பரிசேயனுடைய நீதியை காண்பிக்கும்படியாக. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஜெபாலயத்துக்கு போறவனாக இருந்தான், ஜெபிக்கிறவனாக இருந்தான். அது மாத்திரம் இல்ல, வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறவனாக இருந்தான், தசமபாகங்கள் கொடுக்கிறவனாக இருந்தான். இதை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசேயனுடைய ஜெபத்தை விட அதிகமான ஜெபமா உங்க ஜெபம் இருக்கணும். அடுத்த காரியம், இன்னொரு காரியம், அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உபவாசிக்கிறவனாக இருந்தான். உபவாச ஜெபத்தை தேடி வரணும், முடியாதணும். இன்னைக்கு ஸ்தாபன சபை தான் பரிசேயர், வேத பாரகர். நம்முடைய சபை வார்த்தைக்கான சபை. இன்னைக்கு அநேக சபையை பாருங்க, ஆர்சியில் உள்ளவங்களை பாருங்க, பயபக்தியா ஓடுவாங்க. இப்ப வரும்போது கூட நான் பார்த்தேன், துடுத்துடுன்னு ஒரு அம்மா ஓடுது. அந்த பயம் நம்மள்ட்ட எங்க போச்சு? போவோம், நம்ம ஊழியக்கார தானே, நம்ம சபை தானே. தப்பு, ரொம்ப தப்பு. அவங்கள்ட்ட இருக்கிற பயம் நம்மள்ட்ட இல்லையே, அவங்கள்ட்ட இருக்கிற நீதி நம்மள்ட்ட இல்லையே. அவங்க விக்கிரக ஆராதனை செய்யறவனே அந்த விக்கிரகத்துக்கு பயந்து ஓடுறான். நம்ம நீதி உள்ள நியாயாதிபதியை கும்பிடுறோம், வார்த்தையானவரை கும்பிடுறோம், வார்த்தையானவருக்கு கனப்படுத்துறோமா? பயம் இருக்கா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்கு. இருங்க, அவசரப்பட வேண்டாம், இந்த காரியத்தை நான் சொல்லிடுறேன். பரிசேயன் எப்படி இருக்கிறான்? அவன் ஜெபிக்கிறவனா இருக்கிறான், உபாசிக்கிறவனா இருக்கிறான், தசமபாகம் கொடுக்கிறவனா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? அவனை கூட நம்ம ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கணும், அவனை கூட உபாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். உபவாசம் போடணும், உபவாசித்து ஜெபிக்கிறோம். உபவாசத்தினாலதான் பிசாசு ஓடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சகோதரி தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க, சோதரிக்கிறோம். எங்க சொந்தக்கார பிள்ளை தான், பேரு சோதரிக்கிறோம், பபிதா. மகளை பார்த்தீங்கன்னா சோதரிக்கிறோம். அவர் கணவர் பயங்கரமா குடிப்பார், ஆராதனைக்கு போகவே விட மாட்டார். அந்த பிள்ளை என்ன செஞ்சிருமா?
உபாசிச்சு ஜெபிச்சு இப்ப பாத்தீங்கன்னா கால ஆராதனைக்கு அவங்க கனவு தான் எழுப்பி விட்டு அழைச்சிட்டு போறாரு. ஹல்லேலூயா. குட்டி பழக்கம் போயிருச்சு, குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு, பொறுப்பா இருக்கிறாரு. எனக்குமே தேவனுடைய பிள்ளைகளே, குட்டி பழக்கம் முழுமையா போல கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறது தான். ஆனாலும் கர்த்தரை சீர்படுத்திட்டார், இன்னும் முழுமையை சீர்படுத்துவார். ஆராதனைக்கு நான் மனைவி எழுதிட்டு போறார். உன் ஜெபம் எங்க போனுச்சு? நேரமே தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவையில்லாததுல கால் வைக்கிறதுனால தான், தேவையில்லாத பிடிக்கிறதுனால தான் உன்னுடைய கணவர் இன்னும் குடிக்கிறார், உன் மனைவி இன்னும் சண்டை போடுறாங்க, உங்களுக்குள்ள ஒரு மனப்பாடு இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, உபாசிக்கணும், உபாச ஜெபத்துக்கு ஓடி வரும். அதே போல தேவ பிள்ளைகளே, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா தசமபாகம் கொடுக்கணும். பரிசேயன் தசமபாகம் கொடுத்தான், அதை விட நம்ம 10ல் 1 பங்கு கொடுக்கிறோம். தேவ சபையை தாங்கணும். எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தை தாங்கணும். இதெல்லாம் விட பரிசேயனுடைய நீதியை பார்க்கலாம் அதிகமாக நம்ம நீதி செல்ல வேண்டும். இதுல எங்க பரிசேயன் கோட்டை விட்டான் தெரியுமா? மற்றவர்களை குற்றப்படுத்தி இவன் ஜெபம் உயர்வா மேட்டிமையான ஜெபமா இருந்துச்சு. இனி ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமா இருக்கக்கூடாது, தாழ்மை உள்ள ஜெபமா இருக்கணும். இவன் மேட்டிமை உள்ள ஜெபமா இருந்தான். விபச்சாரம் செய்யறான் பாரு, இந்த பாரு ஆயக்காரன் இருக்கான் பாரு, இவனை மாதிரிலாம் நான் இல்லை, நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன். மேட்டிமையான ஜெபம், பெருமை உள்ள ஜெபம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்பவுமே எதிர்த்து நிற்பார். மேட்டிமை உள்ளவனை தூரத்துல இருந்து அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கு? மேட்டிமை உள்ளதா இருக்கா? பெருமை உள்ளதா இருக்கா? அநேகரை குற்றப்படுத்துறவங்களா இருக்கா? எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் சமமான எண்ணமா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும், மறுபடணும். ஒருவன் கிறிஸ்துக்குள் வந்தால் பழையவள் ஒளிந்தது, புதிய சிருஷ்டி ஆயிட்டோம். புதிய சிருஷ்டியா இருக்கணும், பழசு மாதிரியே இருக்கக்கூடாது, பழைய மாதிரியே பேசக்கூடாது, பழைய மாதிரியே கிரிக்கே இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க அப்பா மாதிரியே இருக்காங்க, அவங்க அப்பா புத்தியா, அப்படி இருக்கக்கூடாது. அது அப்படியே அவங்க அம்மா புத்தியா, இல்லையா அவங்க மாமியார் புத்தியா, அவங்க மாமனார் புத்தியா, அப்படி இருக்கக்கூடாது. அவங்களோட புத்தி எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே இயேசுவே மாறிட்டியா, அப்படி சொல்லணும். சபகாரங்க மாதிரியே ஆயிட்டீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அல்லேலியாக்காரங்களையும் மாதிரி ஆயிட்டீங்களே, அப்படி சொல்லணும். அதான் சாட்சி, அப்படிதான் நம்ம இருக்கணும், இயேசுவை போல காண்பிக்கணும். எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் முதல் முறையா இது சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் அங்கதான் பேர் வந்துச்சு, அந்திரேயா பட்டணத்துல. எப்படி தெரியுமா? அவருடைய பேச்சும் அவருடைய நடையும் இயேசுவை போல இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவரை காட்டி கொடுக்கும் போது சொந்தரிக்க தேவனுடைய பிள்ளைகளே, 3 முறை பேதுரு மறுதலிக்கும் பொழுது அங்க ஒரு ஸ்திரீ சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீ அவரோடு இருந்தவன் தானே அப்படிங்க. இல்லைங்க பொழுது அவன் பேசும்பொழுது என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த அம்மா, உன்னுடைய பேச்சு உன்னுடைய பாவனம் அவனை போலவே இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இயேசுவை போல சிந்திச்சாங்க, இயேசுவை போல பேசுறாங்க, இயேசுவை போல வாழ்ந்தாங்க. நம்மளுடைய அப்பா ஏசப்பா, நம்மளுடைய எல்லாமே அவர் தான், அவரை போல நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் புதிய சிருஷ்டியா மாறுறது. பழசா நம்ம இருக்கக்கூடாது. பழசா இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? நம்ம பாதாளத்துக்கு தான் போவோம். புதுசா இருந்தோம்னா புதிய எருசலேமுக்கு போவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை நம்ம அறிந்து கொள்ளும் தேவ பிள்ளைகளே, அது ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசேயர்கள் வேதபாரர்களுடைய நீதியை பார்க்கலாம், நம்முடைய நீதி பெரிய நீதியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துவா. நம்முடைய நீதி அப்படிப்பட்ட நீதியா இருக்க வேண்டும், நீதிமானாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாக நீங்க எடுத்துங்க, வாசிங்க, ஸ்தோத்திரிக்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்க. கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். எது வைராக்கியத்தை? இங்க சால்வை என்ன ஆயிடுச்சு? வைராக்கியம் ஆயிடுச்சு. வைராக்கியம் இருக்கணும். எனக்குமே தேவனுடைய பிள்ளைகளை, எதுக்கோ வைராக்கியப்படுறோம், நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்? நம்ம சால்வை வைராக்கியம் உள்ள சால்வையா இருக்கும். எனக்குமே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நம்ம கனப்படுத்தும். வேதம் ஒரு வசனம் சொல்லப்படுது, இந்த வசனத்துக்கு பார்த்துட்டு இந்த வசனத்துக்கு நேரம் நம்ம கடந்து வருவோம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம். இன்னைக்கு ஆராதனையை நம்ம ரொம்ப கவனமா நம்ம கேட்கணும். வாசிங்க, மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். போதும். வேதத்தை பார்த்தீங்களா? இங்க ஆண்டவர் யார்கிட்ட கேட்கிறாரு தெரியுமா? புறஜாதிகிட்ட கேட்கல, ரட்சிக்கப்படாத ஜனங்கள்கிட்ட கேட்கல, ஆசாரியர்கள்ட்ட கேட்கிறாரு.
நான் பிதாவான என் கனம் எங்கயா? எனக்கு பயப்படுகிற பயம் எங்க? என் நாமத்தை அசட்டை பண்றீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சபைக்கு வரல, நேரத்தோட வரல அப்படின்னா அவர் அசட்டை பண்றதுதான் அர்த்தம். கனம் பண்ண முந்திக் கொள்ளணும். வேதம் சொல்லுது, கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள், கனவீனப்படுத்தக்கூடாது. அவர் பிதாவானால் அவருக்கு கனம் கொடுக்கிறது எங்க? அவருக்கு பயப்படுகிற பயம் எங்க? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீமையை விட்டு விலகிறது தான் அவருக்கு பயப்படுகிற பயம். தீமையை விட்டு எப்படி விலக முடியும்? நன்மையான இடத்துக்கு வந்ததான் தீமையை விட்டு விலக முடியும். நன்மையான இடம் எது? தேவனுடைய ஆலயம். இங்க வந்தா என்ன சொல்லப்படும்? வார்த்தை சொல்லப்படும், ஜெபிக்க சொல்லப்படும், இப்படி வாழணும்னு சொல்லப்படும். இதுதான் நன்மையான இடம். நீங்க தீமையான இடத்துல பாருங்க, குட்டிச்சி வெறிச்சி ஆட்டம் ஆடி ரொம்ப கிடப்பான். அது தீமையான இடம், அது அருவருப்பான இடம். அந்த இடம் பரிசுத்தமான இடம் கிடையாது. அங்க ஆண்டவர் இருக்க மாட்டார். என்னுடைய பிள்ளைகள், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க நம்ம தேவாலயத்தில் எப்படி இருக்கிறோம்? பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் பாடுறோம், துதிக்கிறோம், வேத வார்த்தை கேட்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை சோதரிக்கிறோம். அதே விக்கிரக ஆராதனை செய்யற இடத்துல பாருங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை கொண்டு வருவான், வெட்டுறதுக்கு முன்னாடி 2 கெட்ட வார்த்தை பேசுவான். அதுவே ஆர்சி மதத்தில் உள்ளவங்களை பாருங்க, அந்த விக்கிரகத்தை சோடிப்பான். அந்த இடத்துல 4 பேர் தேர தூக்குல ஆடுவான், 2 கெட்ட வார்த்தை பேசுவான். வீட்டில் ஒருத்தர் தண்ணி அடிப்பான், எல்லாமே குடும்பமே தண்ணி அடிக்கும், எல்லாம் சேர்ந்து குமாலம் போடும். அது பரிசுத்தமான வாழ்க்கையா? பரிசுத்தமான இடமா அது? அங்க ஏசப்பா இருப்பாரா? பயம் வேண்டாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ரொம்ப கவனமா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாளில் இஷ்டமானதை பேசக்கூடாது, இஷ்டமான இடத்துக்கு போகக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். பிதாவை கனப்படுத்தணும், கனவீனப்படுத்தக்கூடாது. அவர் நாமத்தை அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்றதும் கனவீனப்படுத்துறதும் என்ன தெரியுமா? அவருடைய ஆலயத்துக்கு வராமல், அந்த ஆலயத்துக்கு வர வேண்டிய நாளில் நீங்க வேற இடத்துல உங்க காலை வச்சீங்கன்னா அவரை நீங்க அசட்டை பண்றதா அர்த்தம். அவருடைய நாமத்தை கனவீனப்படுத்துறதா அர்த்தம். ஹல்லேலூயா. கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். கடைசியா கீழே வாசிமா, கீழே வாசிமா. வைராக்கியத்தை சால்வையாக போட்டிருக்கிறார். இன்னைக்கு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். எப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கணும் தெரியுமா? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆவது வசனத்தை ஒரு வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். வேகமா வாசிங்க. 3:21ஆவது வசனம். இது என்ன காரியம் தெரியுமா தேவ பிள்ளைகளே? நல்லா கவனம் பார்க்கணும். அங்க பாபிலோன் தேசத்துல ஒரு சிலையை உண்டு பண்ணி அந்த சிலையை பணிந்து கொள்ளணும். பணிந்து கொள்ளாத யாவரையும் என்ன பண்றாங்க? அக்கினி சூளையில போடணும்னு சொல்றாங்க. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் ராஜா உண்டு பண்ணின அந்த சிலைக்கு முன்பாக பணிந்து கொள்ள மாட்டேன்டாங்க. யார் யார் பணிந்து கொள்ளலாம் அவங்களை தூக்கி நெருப்புல போட சொன்னாங்க. இதுதான் வைராக்கியம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வீட்டுல கூப்பிடுறாங்களா? வாங்க அங்க திருவிழாக்கு போகலாம், வாங்க அந்த பண்டிகைக்கு போகலாம், வாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம். இல்ல, இது ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தரை நான் தொழுது கொள்வேன், எங்கேயும் நான் வரமாட்டேன் அப்படி சொல்லணும். அதான் வைராக்கியம். இங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா உங்களுக்கு? சொந்த தேசம் கிடையாது, அடிமைப்பட்ட தேசம். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, சொந்த தேசமும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அடிமைப்பட்டு போயிருக்கிறான். அடிமை அவனுக்கு எப்படி இருக்கணும்? அடிமை ரொம்ப பயத்தோட இருக்கணும். சுயாதனமா உள்ளது கிடையாது. அவன் ஒரு சிட்டிசனும் கிடையாது. ஆனா அடிமையா இருக்கிறவன் அந்த இடத்துல கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் இருக்கணும். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அங்க அடிமைப்பட்டு போன தேசத்துல, அந்த தேசத்துல அந்த ராஜா அதிகாரத்தை கொடுக்கிறார், சிலையை வழிபடணும் அப்படின்னு. ஆனா அவன் என்ன பண்ணாங்க? அவங்க வழக்கத்தின்படி கர்த்தரை தான் தொழுது கொண்டார்கள். அந்த வைராக்கியம் நமக்கு வேணுங்க. அதனாலதான் அவங்களை தூக்கி 3 பேர்த்தையும் தூக்கி போடுறாங்க, சால்வையோட தூக்கி போடுறாங்க. எப்படி போடுறாங்க? அந்த வசனத்துல மெயினா பார்த்தது என்ன? சால்வையோட அக்கினி சூளையில போடுறாங்க. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட முடி கூட கருகி போகல. ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்க கூட இருந்து காத்து கொண்டா. அந்த சால்வை முக்கியம். சால்வங்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகம். சால்வங்கிறது என்ன காரியம்? 2வது பார்த்தோம். என்ன காரியத்தை பார்த்தோம்? சால்வங்கிறது நீதி, தேடணும், வார்த்தையில நிக்கணும். 3வது காரியம் சால்வங்கிறது என்ன காரியம்? சோதரிக்கிறோம், வைராக்கியம். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும், வார்த்தையில நிக்கிறவர்களாக இருக்கணும். 3வது காரியம் அந்த வார்த்தையில வைராக்கியமா நிக்க வேண்டும். ஹல்லேலூயா.
சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோவை 3 பேரையும் அக்கினி சூளையில போடும் பொழுது, சால்வையோடு போடும் பொழுது, கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் அவர்கள் கூட இருந்ததினால அந்த வைராக்கியத்தை பார்த்து முடி கூட கருகாமல் சேதம் இல்லாமல் வெளியில கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு போராட்டத்தில் இருக்கலாம், பிரச்சனையில இருக்கலாம், தேவனுக்கு பயந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணாம நீங்க இங்க வந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எந்த கருகிற சூழ்நிலையே இருக்காது. உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். எப்படிப்பட்ட அக்கினி ஜுவாலையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையில போய் நீங்க மாட்டினாலும் சரி, கர்த்தர் அந்த பிரச்சனையில கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவங்க 3 பேர் நெருப்புல எரியும் பொழுது, நெருப்புல தூக்கப்படும் பொழுது 3 பேர் இல்லைங்க, அந்த 3ஆவது 4ஆவது அவரு அங்க இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எங்க நீ இருந்தினாலோ, எவ்வளவு பெரிய பிரச்சனையில, எவ்வளவு பெரிய வியாதியில, எவ்வளவு பெரிய அவமானத்துல, எவ்வளவு பெரிய தோல்வியில இருந்தாலும் அந்த தோல்வியிலே அவர் பங்கெடுப்பார், அந்த அவமானத்திலே அவர் பங்கெடுப்பார். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய பிதா. அல்லேலூயா. அவரை நம்ம கனப்படுத்தி அவரை அசட்டை பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அவர் உங்களுடைய பிரச்சனையில அவரும் பங்கெடுத்து, கர்த்தர் பங்கெடுக்கிறது மட்டுமில்ல, உங்களை தூக்கி எடுத்து வைப்பார். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோவை 3 பேரையும் அந்த அக்கினி சோலையிலிருந்து வெளியில் எடுத்து போட்டார். யாரு போட்டாங்களோ அவர்களை கர்த்தர் பட்சித்து போடும்படி செய்தார். ஹல்லேலூயா. அதுதாங்க சால்வை முக்கியப்படுத்தணும். சால்வங்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகம், சால்வங்கிறது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வைராக்கியம். 3 காரியத்தில் நம்ம உறுதியா இருக்கணும். அப்படி நின்னீங்கன்னா எப்படிப்பட்ட அக்கினி சோலை வந்தாலும் உங்களை சேதப்படுத்தார். இதுக்காக நம்ம ரொம்ப பாரத்தோடு இருக்கணும். அடுத்த வாரத்தில் நான் கண்டிப்பாக இதோடைய தொடர்ச்சி எடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். வேதத்தில் வாசி பாருங்க, சோதரிங்க எடுத்துக்கொள்ளுங்க. சோதரம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். நீங்கள் லேட்டாக வாசிங்கம்மா. திரும்பி பேஜ் நம்பர் சொல்லுங்க. வாசிங்க. பாராட்ட வேண்டும். நல்ல கவனமா இருக்கு. நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டணும். இல்லப்பா ஞாயிற்றுக்கிழமையா நான் போக மாட்டேன்யா, நான் சபைக்கு தான் போவேன், இயேசு தான் எனக்கு முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம். தலையே அறுத்து போட்டாலும் தலையாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வரணும். ஹல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். அதை விட்டு நல்ல விஷயத்துக்கு பாராட்டணும், வைராக்கியம் பாராட்டணும். கெட்ட விஷயத்துக்கு நம்ம உகந்து போயிடக்கூடாது. அப்படி போனீங்க அப்படின்னா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்லவே. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது. எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்து வேகமாக வாசிங்க. கலாத்தியர், அதே கலாத்தியர்ல 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சூப்பரா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. பவுலே சொல்லியிருப்பாரு. ஊழியக்காரனே அல்லவே. ஹல்லேலூயா. தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பார்த்திருக்கீங்களா? இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் உங்களுக்கு போதிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அடியனுக்கு கொடுத்து உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஆத்மாவுக்கு போதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆத்மா பரிசுத்தமா மாறணும். யாரை மகிமைப்படுத்த, உங்களை உயர்த்துறதுக்காக நான் போதிக்கல, உங்களை பரலோகத்துக்கு உயர்த்துறதுக்காக தான் போதிக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? கர்த்தரை நாடி தான் போதிக்கிறேன். அடுத்து சொல்றாரு பாருங்க, மனுஷரையா பிரியப்படுத்த போதிக்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்திக்கனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிரியப்படுத்த முடியாம நான் ஊழியம் செய்யக்கூடாது. எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே சாதகமா ஊழியம் செய்யக்கூடாது. அது சாதகமா ஊழியம் செஞ்சேன்னா நான் சாத்தானுடைய ஊழியக்காரன். எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்துக்காக நான் ஊழியம் செஞ்சேன்னா அவன் தான் சத்தியத்தின் பிள்ளை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷரை பிரியப்படுத்த ஊழியம் செய்யக்கூடாது, தேவனை மகிமைப்படுத்த தான் ஊழியம் செய்யணும். அதுக்காக தான் இப்ப கடிந்து கொள்ளுத ஊழியம். அடிக்கடி நான் இதை ஏன் இந்த வாரத்தில் கர்த்தர் கடுமையாக சொல்லியிருக்கிறாருன்னா, வாரத்தை தவற விடாம தொடர்ந்து நீங்க வர ஆரம்பிச்சீங்கன்னா மகிமையான சத்தியங்களை நீங்க அறிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்தினா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. அதனால தான் இவ்வளவு கடிந்து கொள்ளுதலான செய்திகளை கர்த்தர் இந்த நாளில் கொடுத்துருக்காங்க. அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, நீங்க வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. எபேசியர் 6:6.
தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யணும். நல்ல வேதம் சொல்லுது, மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. உங்க விரும்புகிற காரியத்தின்படி நான் ஊழியம் செய்யக்கூடாது. நீங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க, சபைக்கு வந்தா போதும், நீங்க காணிக்க கொடுத்தா போதும், நீங்க எப்படி வேணா இருந்தங்க, நீங்க யார வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம், பாவம் செய்யலாம், அப்படி நான் செஞ்சேன்னா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நான் உங்களுக்கு பிரியமா ஊழியம் செய்யக்கூடாது. அதனால தான் கர்த்தர் தெளிவாக எழுதியிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமா, கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக மனப்பூர்ணமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். தேவ சித்தத்தின்படி செய்யணும். தேவ சித்தத்தின்படி செய்யறது தான் இந்த ஊழியம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15. தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு சம்பந்தம் எதுங்க? ஒரு பாயிண்ட் இருங்க, நல்ல கவனம் வைக்கணும். தேவனுடைய பிள்ளையானை மாறிட்ட, சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வேற ஏன் விக்கிரக ஆராதனை போற? ஏன் கால் வைக்கிற? சம்பந்தம் ஏது? நீனு சம்பந்தம் படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சபையில தான் கால் வைக்கணும். வேதம் சொல்லுது, நான் சொல்லல, சத்தியம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு. வாசிமா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சம்பந்தம் ஏது? நல்ல கவனமா கேட்கணும். எல்லா இடத்துலயும் இயேசு இருக்கிறார் நினைச்சிடக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார். உன்னை எங்க தெரிந்து கொண்டாரோ அந்த இடத்துல இரு, அங்க கால் வை, விக்கிரக இடத்துக்கு போகாத. அதுவும் தேவனுடைய ஓய்வு நாள்ல போறதா? கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுவார், எவ்வளவு துக்கப்படுவார். அடியேன் ஊழியக்காரனை வேதனைப்படும் பொழுது என்னை உண்டாக்கினவர், அவர் உன்னை சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டவர், அவர் எவ்வளவு வேதனைப்படுவார். கவனமாயிரு தேவ பிள்ளையே, சாக்கிரதையாயிரு, கவனத்தோடு. அடுத்து வாசிங்கம்மா. சோதரம் 14-15 தினமா வச்சிங்க. சோதரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளை, நம்ம ஏன் விழுந்து போறோம் தெரியுமா? இந்த முதல்ல மனுஷனை பிரியப்படுத்துங்கிறதுக்காக தான் விழுந்து போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே சொல்கிறாரு பாருங்க. 2 காரியத்தை சொல்கிற நம்ம ஜெபத்துக்கு நேராக போயிடுவோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். 2-3 எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமான கடைசி காலத்து செய்தி. வாசிங்க. பாரம்பரியத்தை பிடிச்சிங்க அப்படின்னா கற்பனையை மீறி நடக்கிறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப கவனமா இருக்கணும். கற்பனையை மீறி எப்ப நடக்கணும் தெரியுமா? பாரம்பரியத்தை பிடிக்கும் போது. எங்க முன்னோர்கள் சொன்னாங்க, இல்லைங்க இங்க இப்படிதாங்க பண்ணுவேன், சாம்பிராணி போடுவாங்க, ஊதுபத்தி கொளுத்தி வைப்பாங்க, இதெல்லாம் பாரம்பரியம். பாரம்பரியத்தை யார் கொண்டு வந்தா? மனுஷன் கொண்டு வந்தான். மனுஷங்குள்ள பாம்பு கொண்டு வந்துச்சு. ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். அதை குறித்து நான் ஒரு நாள் எடுப்பேன். பாரம்பரியம்னா என்ன, எல்லாத்தையும் எடுப்பேன். நல்ல கவனமா இருக்கணும். பெண்கள் நகை போடலாமா, பெண்கள் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை போடணும், பெண்கள் பொட்டு வைக்கலாமா, இந்த காரியத்தை எல்லாத்தையும் குறித்து வேதத்தின்படி நான் எடுப்பேன். ஒளிவு மறைவு இல்லாமல் எடுப்பேன். ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதோ நம்ம பாரம்பரியத்தின்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை அவமானப்படுத்திக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? நீங்க மீறி நடக்கிறீங்கன்னு அர்த்தம், கீழ்ப்படியாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மீறி நடக்காதீங்க தேவ பிள்ளைகளே. அதே அதிகாரத்தில் நீங்க வேதத்தில் வாசிங்கன்னா 6ஆவது வசனத்தை வாசிங்க. அவமானப்படுத்துறீங்களாம். அவமானப்படுத்தாதீங்க, ரொம்ப கவனமா இருங்க. பாரம்பரியத்தை பிடிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? தேவாலயத்தை விட்டுட்டு பாரம்பரியமா ஊர்ல இது செய்வாங்க தெரியுமா, சடங்கு செய்வாங்க தெரியுமா, ஊர் கிராமம் பண்டிகை செய்வாங்க தெரியுமா. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சில பேர் போயிருக்கிறீங்க, ஆனா கர்த்தர் சொல்லும்படியாக சொல்றதுனால தான் சொல்றேன். இன்னும் மட்டும் நீங்க போகாதீங்க, அந்த இடத்துல காலை வைக்காதீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். அந்த இடத்துல இருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். உங்களை பார்க்கும்போது ஏன் வரல, திருவிழாக்கு வரல அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்க அங்க போனீங்கன்னா, அட அங்கேயும் போது இங்கேயும் வருது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் எப்படி அவங்க திருந்துவாங்க? அப்புறம் எப்படி அவங்க ரட்சிக்கப்படுவாங்க? அப்புறம் எப்படி நீங்க வார்த்தையை சொல்ல முடியும்? நல்ல கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைகளே, ரொம்ப தெளிவா இருக்கணும். அதை விட்டு நீங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறதா, கலப்பா அனல் இல்லாம குளிர் இல்லாம இருக்கிறதா? வெளிப்படுத்தின அதிகாரத்தில் போட்டிருக்கு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போட்டுருங்கிறாரு.
வாந்தி பண்ணி போடுற இதவா நம்ம இருக்கிறது, வார்த்தையின் பிள்ளையா இருக்கிறது இல்லை, வாந்தி பண்ற பிள்ளையாவா நம்ம இருக்கிறது. ரொம்ப கவனமா இருக்கிறது தெய்வ பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சில காரியங்களை தடை செய்து தேவனுக்காக வைராக்கியமா தேவனுடைய நீதியை முதலாவது தேடி அந்த தேவனுடைய பரிசுத்தாவியை நீங்க போத்திக் கொள்ளும் பொழுது நீங்களே உங்களை கண்டு பிள்ளைகள் அந்த நீதியை தேடி வருவார்கள், அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வார்கள், அந்த பரிசுத்தாவியை வைராக்கியத்தை நினைப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளாம் நீங்க முன்மாதிரியா இருக்கிறத விட்டு பின்மாதிரியாவா போறது, அவங்களோட கலந்தா போறது. கலந்திருக்க கூடாது தேவ பிள்ளைகளே. செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுகளும் பிரிப்பார் கர்த்தர். அது மாதிரி பிரிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கணும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரா நீங்க இருங்க, அப்பதான் நீங்க பெரிய ஆளா இருக்க முடியும். ஒத்து போயிட்டு இருந்தீங்கன்னா பிசாசோடையே சேர்ந்து போறதா, ஆண்டவரோடு சேர்ந்து போறதா? எப்படி ஆண்டவர் உங்களோட கூட வருவாரு? ஒரு உரையில ஒரு கத்தி தான். அதான் நம்ம கவனமா இருக்கணும். அதை விட்டுவிட்டு பாவத்திலையும் நான் இருப்பேன், பரிசுத்தத்திலையும் இருப்பேன், பாரம்பரியத்திலையும் இருப்பேன், பைபிள்லையும் இருப்பேன் அப்படின்னா கர்த்தர் உங்களை வாந்தி பண்ணி போட்டு போயிடுவார். வைராக்கியத்தோட இருக்கணும், உண்மைக்காக நிற்கணும், பொய்க்கு நிற்கக்கூடாது, தீமைக்கு நிற்கக்கூடாது, நன்மைக்கு நிற்கணும். அதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ரொம்ப கவனமா இருக்கும் தேவ பிள்ளைகளே. உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்திருக்கிறார், உங்க குடும்பத்தை சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஒற்றுமையை கொடுத்திருக்கிறார். இது பார்த்தாதான் அவங்களுக்கு நன்மை செஞ்சது, சபையிலேருந்து வந்தது. கர்த்தர் உங்களை இங்கே முன்குறிச்சிருக்கிறார், இங்கே தானே உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, இது பரலோகத்துக்கு போகிற பேலை. கடைசி நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவ பிள்ளைகளே. அவமானப்படுத்தாதீங்க, கற்பனையை மீறாதீங்க, கற்பனையை அவமானப்படுத்தாதீங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் அதிகமாகவே ஆண்டவர் சொல்லுவார். மார்க் சுவிசேஷ புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை ஒருத்தவங்க வாசிங்க. இல்லைம்மா 7:13மா 13ஆம் வசனம். எவ்வளவு தெளிவா சொல்றாரு பார்த்தீங்களா? நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குறோம். இது போலவே நீங்கள் மற்ற அநேக காரியங்களை செய்கிறீர்கள். செய்யக்கூடாதுங்க, ஆண்டவர் கடிந்து சொல்றாருங்க. எனக்குமே இந்த பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருங்க. பாரம்பரியத்தை விட்டுருங்க, அப்பதான் பரலோகத்தை பிடிக்க முடியும். பாரம்பரியத்தை பிடிச்சிங்கன்னா பாதாளம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். பாரம்பரியம் மனுஷன் உண்டு பண்ணது, ஆனா பைபிளோ கர்த்தர் உண்டு பண்ணது. ஹல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கும் தேவ பிள்ளைகளே. ரொம்ப பரிசுத்தமா நடக்கும். கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல ஜனங்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ரொம்ப பாவத்துல இருப்பாங்க. இந்த 3 காரியங்களோ எப்படி இருந்தார் தெரியுமா? நோவா இருந்தார். அந்த கடைசி நாட்கள்ல, அந்த கடைசி நாட்கள்ல அவர் நீதிமானாய் இருந்தார், அவர் நீதியை தேடுகிறவராய் இருந்தார், அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருந்தார், பரிசுத்தமுள்ள தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். ஹல்லேலூயா. சால்வை பெற்றுக்கொண்டே இருந்தார். சகல ஜனங்கள் பாவத்தில் இருந்தாலும் நோவா காலத்தில் அவர் சால்வை தரித்தவராய் இருந்தார். அவர் முதலாவது நீதியை தேடுகிறவராய் இருந்தார், பரலோக ராஜ்யத்தை தேடுகிறவராய் இருந்தார் நோவா. அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? வார்த்தையில வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார். வானத்திலிருந்து மழை பெய்யும் அப்படின்னாரு ஆண்டவர். உலகத்தை ஜலத்தை அழிக்கப்புறம் தண்ணியினால் அப்படின்னாரு. அந்த வார்த்தையை அவர் விசுவாசித்தார், அதில் வைராக்கியமாக இருந்தார், அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருந்தார். அதனால தான் அவங்க குடும்பம் 8 பேர் பேழைக்குள்ள பிரவேசித்து காக்கப்பட்டுச்சு. 30 லட்சம் ஜனங்கள் செத்து போனாங்க. உலகமே அழிக்கப்பட்டுச்சு, அந்த குடும்பம் மட்டும் தான் காக்கப்பட்டுச்சு. ஏன் தெரியுமா? வார்த்தைக்கு நின்னாரு, வார்த்தையை போத்திக்கிட்டாரு, வார்த்தைக்கு முதலுக்கு இடம் கொடுத்தாரு, அந்த வார்த்தையில வைராக்கியமா நின்னாரு. பாரம்பரியத்துக்கு நிக்கல, மனுஷனுக்கு பிரியப்படுத்துற மாதிரி நிக்கல, தேவனுக்கு விரோதமா எழும்பி நிக்கல, அவமானப்படுத்தல வார்த்தைய. நோவா நின்னதுனால தான் அந்த குடும்பம் காக்கப்பட்டுச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். நோவா குறித்து ஒரே ஒரு 3 வசனத்தை மட்டும் நம்ம வாசிட்டு ஜெபத்துக்கு நேராக கடந்து சொல்லுவோம். தவறாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் எடுத்தவங்க வாசி பாருங்க. சோதரிகள் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 26, 27ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த காலத்தில் எப்படி நோவா காலத்தில் இருந்தாங்கன்னு வாசிங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம். எப்ப இருந்தாங்களா? புசித்து குடித்திருந்தார்கள். இன்னைக்கு புசித்து தான் குடிக்கிறான், புசிக்கிறான். கண்டதை கடையதை ஞாயிற்றுக்கிழமை தான் கறி மீன் வாங்கி திங்கிறான். திங்க வேணா நான் சொல்லல, மெயினா ஆத்துமாவுக்கு ஆகாரத்தை போடுங்க, அதுக்கப்புறம் சரீரத்துக்கு ஆகாரம் போடலாம். கறி மீன் வாங்குறது நான் தப்பு சொல்லலை, வாங்காதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. முதலாவது உங்களுடைய ஆத்துமாவுக்கு ஆகாரத்தை போடுங்க. ஆலயத்துக்கு வாங்க, இந்த ஆத்துமாவுக்கு ஆவிக்கு ஆகாரத்தை போடுங்க, அடுத்து உன் சரீரத்துக்கு ஆகாரத்தை போடு. வேதம் சொல்லுது, நோவா காலத்தில் மனுஷன் குடித்து புசித்து இருந்தான், குடிக்கிறான். இன்னைக்கு பயங்கரமா குடிக்கிறான். அதுதான் அந்த கடைசி நாட்கள்ல எங்க பார்த்தாலும் குடி. 5வது படிக்கிற முதல் கூட குடிக்கிறான், குடிக்காரன் ஆகிட்டான் எல்லாருமே. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை அந்த காலத்துல தான் வாழ்ற. வாசிங்கம்மா.
பெண் கொண்டு அழித்து போட்டது. இன்னைக்கு பெண் கொண்டு அப்படின்னா என்ன? எங்க பார்த்தாலும் பிசாசு ஒரு காரியத்தை வச்சிருச்சு. லவ். என்ன லவ்? பாலிய பிள்ளைகளுக்குள்ள லவ், கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளே லவ். இன்னைக்கு அதையும் சட்டமாக்கிட்டான். யாருக்காச்சும் கள்ள தொடர்போ சட்டமாக்கிட்டான். அடுத்த மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு போகலாம், அடுத்த புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு போகலாம். பிசாசு எப்படி ஆக்கிடுச்சு பாருங்க. இதான் கடைசி ஆளு. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். கடைசி நாட்கள் அப்படிதான் இருந்தான். புரியாம சொல்றது? குடிச்சான், வெறிச்சான், வேசித்தனம் பண்ணான், விபச்சாரம் பண்ணான், கண்ணாமூனாலும் வாழ்ந்துகிட்டு இருந்தான், தாறுமாறான உறவுகள்ல இருந்தான். அதான் நோவா காலத்தில் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா நோவா குடும்பமோ பாரம்பரியத்தையும் பின்பற்றல, மனுஷனையும் பிரியப்படுத்தல, அவன் குடிக்கவும் இல்லை, வெறிக்கவும் இல்லை, பெண் கொடுத்து இருக்குல்ல, அவன் பரிசுத்தமாய் வார்த்தைக்காக வைராக்கியமா இருந்தான். அதனாலதான் காக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் அப்படி மாத்திரம் இல்ல தேவ பிள்ளைகளே. அது கடைசி நாட்களை குறித்து நான் எடுத்தவங்க வாசிங்க. எபிரியர் 11ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி நோவா இருந்தாருங்கிறத குறித்து நம்ம பார்த்துருவோம். எபிரியர் தேவ எச்சரிப்பு பெற்றான். நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஹல்லேலூயா. எவ்வளவு தெளிவா போட்டிருக்கு பார்த்தீங்களா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றிருந்தான். தேவ எச்சரிப்பு பெறணும். இன்னைக்கு நான் எச்சரிப்பா சொல்றேன். என்ன சொல்றேன்? நல்ல கவனம் கேளுங்க. வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அப்படியே வார்த்தையை ஒளிந்து போகாது. இந்த வானமும் பூமியும் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கான்? எரிகிற அக்கினிக்கு வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல கர்த்தர் ஜலத்தினால் அழித்தார். அந்த தேவ எச்சரிப்பை நோவா பெற்றிருந்தான். இன்னைக்கு நான் சொல்லல, வேதத்திலிருந்து வார்த்தையை சொல்றேன், கர்த்தர் சொன்னதை சொல்றேன். இந்த பூமி அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கு. அந்த அக்கினிக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகளை தேவ எச்சரிப்பு பெற்று சபைக்கு தொடர்ந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. கவனமா இருக்கு தேவ பிள்ளைகளே. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? தேவ எச்சரிப்பு பெற்றவனா இருந்தான். காணாதவை குறித்து மழை தண்ணியால அழிக்கப்படும் சொன்ன வார்த்தையை காணல, பார்க்கல. ஆனா அவன் அதை விசுவாசிச்சான், எச்சரிப்பா இருந்தான். இதே தான் பைபிள் சொல்லுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த பூமியை நெருப்புனால அழிப்பேன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? நான் அந்த குரூப்ல போடணும். இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்ல சென்னையில ஒரு பெண்மணி பேசியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? வருகிற நாட்கள்ல பிள்ளை பெறாம இருக்கலாம், யாரும் பிள்ளை பெற்றுக்காம இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களை நம்ம படிக்க வைக்கிறது வீண் செலவெல்லாம் போறோம். ஏன்னா சென்னை, கொல்கட்டா, மும்பை 3 பட்டணம் தண்ணினால் அழிக்கப்பட போகுது. அது மாத்திரமல்ல, அமெரிக்கா தேசத்துல ஒரு எரிமலை வெடிச்சிட்டு இருக்கிறான். அது எப்ப வெடிச்சு வெளியில வரும் தெரியாது. எல்லாரும் சொல்லிட்டாங்க 2100க்குள்ளார உலகத்துடைய அழிவை நம்ம பார்த்துருவோம், நெருப்புனால அழிக்கப்படுதுன்னு. அதை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆனா கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்குதான் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. என்ன சொல்லுது? நெருப்பால இந்த பூமி அழிக்கப்பட போது ஓசன் லேயர்ல ஓட்ட உணர்ந்துருச்சு. அதனால வருஷம் 2 டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னும் மட்டும் இந்த பூமி மனுஷன் வாழ்றதுக்கு அருகதையற்றது ஆக போகுது. அதனால எல்லாம் வேற பிளானட்டுக்கு போலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா என் தேவனுடைய பிள்ளைகளை இதை வேதத்தை தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த பூமி அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கு. இது நெருப்பினால் அழிக்கப்படும் என்று சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள பிள்ளைகளா இருங்க, வார்த்தையின் பிள்ளையா இருங்க, நோவாவா இருங்க. நோவாவை போல தேவ எச்சரிப்பு பெற்றவர்களா இருங்க. தேவ எச்சரிப்பு மட்டும் அவன் பெற்றுக்கொள்ளல. அடுத்த அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லி இருக்கு? அவன் பயபக்தி உள்ளவனாக இருந்து தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பேழை என்ன? விசுவாசம். வார்த்தையை சொல்லி பிள்ளையை வளர்த்தான். வார்த்தையை சொல்லி மனைவியை வழி நடத்தினான். இன்னைக்கு உங்க கணவரை நீங்க வழி நடத்துறீங்களா? நல்ல கவனமா. வழி நடத்த முடியல அப்படின்னா நீங்க சரியான வழியில இல்லைன்னு அர்த்தம். நீங்க சரியான வழியில இருந்தீங்க, உங்க கணவர் தானா வந்துருவார். உங்க மனைவியை வழி நடத்த முடியுதா? நீங்க சரியான வழியில இல்லைன்னா தான் உங்க மனைவியை சரியான வழியில வழி நடத்த முடியல. அதனாலதான் சில குடும்பத்தில் என்ன பண்றாங்க? பிள்ளைகள் சொத்துரிக்கிற பெற்றோருடைய பேச்சு கேட்கறது இல்ல, பெற்றோர்கள் பிள்ளையோட பேச்சு கேட்கறது கிடையாது, கணவன் மனைவியோட பேச்சு கேட்கறது கிடையாது, மனைவி கணவனுடைய பேச்சு கேட்கறது கிடையாது. ஏன் தெரியுமா? சரியான வழியில நீ இல்ல, நீ சரியான பேழையை உண்டு பண்ணல. எனக்குமே தேவனுடைய பிள்ளைகள், பேழைங்கிறது விசுவாசம். விசுவாசம் எப்படி வரும்? வார்த்தையினால் வரும், கேள்வியினால் வரும்.
இந்த வார்த்தையினால வரும். இந்த வார்த்தையை நீ உட்கொள்ளணும், வார்த்தையின்படி வாழணும், வார்த்தையவே மாறணும். அப்பதான் உன் கணவர் ரட்சிப்பாரு, அப்பதான் உன் கணவர் குடியே விடுவாரு, அப்பதான் உன் கணவர் உனக்கு உண்மையா இருப்பாரு, உன் குடும்பம் உயர்ச்சி அடைய விடும், உன் மனைவி அப்பதான் உன் பேச்சை கேட்பாங்க, சண்டை போடாம இருப்பாங்க, உன் பிள்ளைகளும் உன்னுடைய வழியில நடப்பாங்க. வார்த்தையின்படி வாழணும், வார்த்தைக்குள்ள வழி நடத்தணும். இப்படிதான் நோவா வழி நடத்தினார். அது மட்டும் இல்ல தேவ பிள்ளைகளே, உலக ஆக்கினைக்கு சொத்துரிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டா இருந்தாரு? நீதியின் சுதந்திரவாளியாய் மாறினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீதியின் சுதந்திரவாளியை நம்ம மாறணும். எங்க இருக்கு? பரலோகம் தான் நமக்கு சுதந்திரவாளி, அதுதான் சுதந்திரம். அந்த பரலோகத்துக்கு நம்ம போகணும். பரலோகத்துக்கு போற பிள்ளைகள் பயத்தோடு இருக்கணும், சால்வை போத்தி கொள்ளணும், சால்வைக்காக முன்னாடி வந்து சால்வையில் நிற்கணும். அது மட்டுமல்ல, வைராக்கியமா இருக்கணும். ஹல்லேலூயா. சில பெண்மணிகளை பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை இவ்வளவு தூரத்துக்கு போட்டிருப்பாங்க. அதுதான் பரிசுத்தமானது, தவா எடுத்துக்காதீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துப்பட்டாவை நல்லா கவர் பண்ணிக்குவாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அது என்ன தெரியுமா? அவ்வளோ ஒரு கற்புள்ளவர்களா இருக்கிறாங்களா? அதான் சொல்லுது, உங்களை நான் கற்புள்ள ஒரே புருஷனுக்கு, பவுல் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையால் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் சொல்றாங்க. அப்படிதான் இருக்கணும். சாதாரண ஒரு வஸ்திரத்தை நம்ம அப்படி போட்டு, துப்பட்டாவை அப்படி போட்டிருக்கிறோம்னா, இந்த நீதியின் துப்பட்டாவை, இந்த வைராக்கியங்கிற துப்பட்டாவை, இந்த பரிசுத்தாவிங்கிற துப்பட்டாவை நம்ம எப்படி போத்திக்கணும்? பயபக்தியோடு போத்திக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவா அப்படிதான் போத்தி இருந்தார். வார்த்தையினால் போத்தப்பட்டவராக இருந்தார். குடும்பத்தை வார்த்தையினால் போத்தவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, குடும்பத்தை சரியாய் வழி நடத்தி அவர் நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி நீங்கள் போத்தி கொண்டீர்கள், ஆனால் கர்த்தர் வானத்திலிருந்து வரும் பொழுது நீங்கள் போத்தப்பட்டவர்களாய் மேலே கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஹல்லேலூயா. இது பாதாளத்தில் இருந்த ஆவிகளை கர்த்தர் பேதுரு எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நாட்களில் நோவா காலத்தில் அழிக்கப்பட்டவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள், நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் இந்த வார்த்தையின்படி வாழ ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, 8 பேர் நோவா பேழைக்குள்ள பிரவேசித்தது போல இந்த பேழைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் பரலோகத்தில் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை கொண்டு கத்துமையை சொல்லுதோமா? இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே கர்த்தர் உங்களை இந்த பேழை நேரா பரலோகத்துக்கு போயிடும். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாதவர்கள் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது போல இந்த கடைசி நாட்கள்ல தேவ அக்கினியினால் அழிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நம்ம நோவாவை போல பரிசுத்தாவிங்கிற சால்வையை பொத்தி கொள்ளுவோம். எப்பொழுதும் அந்த சால்வையாகி நீதியை தேடி வருவோம். முதலாவது அந்த நீதியை வைப்போம். அடுத்ததாக அந்த நீதிங்கிற வார்த்தைங்கிற சால்வையை வைராக்கியமாய் பிடித்து கொள்ளுவோம். நோவாவை போல நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் அனுபவம் யோனத்தான் தாவீதுக்கு கொடுத்த சால்வையின் வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சால்வையை இந்த நாளிலே பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் வருகிற நாட்கள்ல இந்த சால்வை உங்களை சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. 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 சோதரம் வந்திருக்கிற பிள்ளைகள், ஹல்லேலூயா, பாரத்தோடு ஜெபிப்போமா? யாரும் சோர்ந்து போக வேண்டாம். எல்லாரும் வாயை திறப்போமா? எல்லாரும் வாயில திறந்து, கர்த்தாவே, அன்று எலியாட்டை இருந்த அந்த சால்வை, மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எலிசா எடுத்துக்கொண்டது போல எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா, இந்த நாளிலே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் கொடுத்த வார்த்தைங்கிற சால்வையை நாங்கள் எடுத்துக்கொள்ளும்படி செய்வீராக. யார் யார் கேட்கிறீர்களோ அந்த சால்வை உங்களுக்கு நேராய், உங்கள் சிரசின் நேராய் வைக்கப்படுகிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத ஆவிகளை நீங்கள் முறுக்கி அடிக்கும் பொழுது இரண்டாய் பிளக்கப்படுகிறது. எல்லா போராட்டங்கள் மறைந்து போகிறது, எல்லா தரித்திரங்கள் மறைந்து போகிறது. தேவ அபிஷேகம் அக்கினி இறங்கட்டும், கட்டில் அறுக்கப்படட்டும். வருகிற மாதம் ஆசீர்வாதமான மாதமாய் மாறட்டும். நோயாய் போல மாற்றுவீராக. வார்த்தையில் நிற்கும்படி செய்கிறார்கள்.
பாத சால்விங்கிற பரிசுத்தாவின் ஆள்களை நிரப்புனதுக்காக நன்றி. வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி. வார்த்தையில வைராக்கியமாய் நிற்கும்படி செய்ய தகப்பனே. வருகிற வாரம் முதல் வாரம் அப்பா பரிசேயன் வேதபாரனுடைய நீதியை பார்க்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய நீதிகள் அதிகமாய் மாறட்டும் ராஜா. கேளுங்க, நீங்க கேளுங்க, உங்களுடைய நீதியை கேளுங்க. ஏசப்பா, நீ வருகிற நாட்களில் குடும்ப ஜபத்தை நான் அதிகமாய் செய்வேன் தகப்பனே. அப்பா தனி ஜபத்தை அதிகமாய் செய்வேன் ராஜா. அப்பா அதே போல சபையில வைக்கிற எல்லா ஜப கூட்டத்துக்கு நான் அதிகமாக இந்த ஜபத்துல பங்கு பெறுவேன் தகப்பனே. அப்பா ஆமை சொத்துரிக்கிறோம். அதிகமாய் நான் உபவாசிப்பேன் தகப்பனே. பரிசேயர் வேதபாரகரை விட நான் அதிகமாய் உபவாசிப்பேன். அதே போல சபைக்கு நான் சபாத் காணிக்கை கொடுத்து தாங்குவேன் தகப்பனே. தசபா உங்களை கொடுப்பேன் சொல்லுங்க. எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் அப்படி நடத்துவீராக ராஜா. நீர் அப்படி செய்தபடியா நன்றி தகப்பனே. தொடர்ந்து நடத்தும் ராஜா. இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க. காணிக்கை கொடுத்த பிள்ளைகளே 100 மடங்காய் சொந்தரிக்கிறோம். நீர் பலன் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. துதி கன மகிமையா தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உம்முடைய நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இருதயத்தில் கேச்சுக்கோமா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.